தமிழுக்கும் தமிழனுக்கும் வணக்கம். டீப் டாக்ஸ் தமிழ் ஆடியோ புக்ஸ் வழங்கும் கிரைம் கதை மன்னன் ராஜேஷ்குமார் அவர்கள் எழுதிய ஒரு விறுவிறுப்பான நாவல் தான் நிமிஷத்துக்கு நிமிஷம். இதனுடைய ஒவ்வொரு அத்தியாயமும் உங்களுக்கு ஒரு பரபரப்பை, பயத்தை, அடுத்து என்ன ஆகும் என்ற ஒரு ஆர்வத்தை தந்து கொண்டே இருக்கும். ஆகவே இந்த நாவலை கடைசி வரை கேளுங்கள். 1988ஆம் ஆண்டு ராஜேஷ்குமார் அவர்கள் எழுதிய இந்த நாவலை நீங்கள் கண்கள் மூடி இதில் வருகின்ற ஒவ்வொரு கதாபாத்திரத்தையும் உருவகப்படுத்தி ஒரு திரைப்படத்தை பார்ப்பது போல மனதால் உருவகப்படுத்தி காதால் கேளுங்கள். டீப் டாக்ஸ் தமிழ் தீபனுடைய குரலில் ராஜேஷ்குமார் அவர்கள் எழுதிய நிமிஷத்துக்கு நிமிஷம். இந்த ஆடியோ புக்கை கேட்பதற்கு முன்பு நம் டீப் டாக்ஸ் தமிழ் ஆடியோ புக் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து தொடர்ந்து உங்கள் ஆதரவை தாருங்கள். அத்தியாயம் 1. ஏராளமான புகையோடும் அழுக்கோடும் வந்து நின்ற கூடலூர் பஸ்ஸில் இருந்து சோர்வாக இறங்கினார்கள் வெங்கடேஷும் பத்மாவும். அந்த மத்தியான நேரத்தில் காந்திபுர பஸ் ஸ்டாண்ட் சுறுசுறுப்பாக இருந்தது. ஜனங்கள் மூட்டை முடிச்சுகளோடு விதவிதமான பஸ்களில் அடைபட்டு கொண்டிருந்தார்கள். டேப் ரெக்கார்டர் வைத்திருந்த திருப்பூர் பஸ்ஸில் இருந்து வெட்டுவேறு வாசம் வெடலப்புள்ள நேசம் என்ற பாட்டு ஓடிக்கொண்டிருக்க பஸ் ஓரமாக நின்று கொண்டிருந்த கண்டக்டர் தோல் பையை கக்கத்தில் இடுக்கிக் கொண்டு வாயில் பீடியை வைத்துக் கொண்டு சோமனூரே, ஐயர் கோவிலே, திருப்பூரே என்று கத்திக் கொண்டிருந்தார். டிரைவர் ஷெல்டருக்கு கீழே இருந்த சிமெண்ட் பெஞ்சில் உட்கார்ந்து பக்கத்து கடையில் இருந்து ஓசி வாங்கிய பக்கத்து வீட்டு கொய்யா எனும் ஒரு மோசமான புத்தகத்தை படித்துக் கொண்டிருந்தார். பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் இருந்த அப்சரா தியேட்டரில் ஹவுஸ்ஃபுல் போர்டு தொங்க டிக்கெட் கிடைக்காதவர்கள் சோகமாக வெளியே வந்து கொண்டிருந்தார்கள். வெங்கடேஷும் பத்மாவும் பஸ் ஸ்டாண்டை தாண்டினார்கள். அண்ணா, பத்மா கூப்பிட்டாள். என்ன பத்மா, 4 மணி நேரம் இந்த ஓட்ட பஸ்ல வந்தது ஒரே தலைவலினா. கௌரி சங்கர்ல காஃபி சாப்பிட்டு போலாமாண்ணா? உனக்கு காஃபி சாப்பிடணும் அவ்வளவுதானே, வா போலாம். வெங்கடேஷ் ரோட்டின் பக்கவாட்டில் இருந்த கௌரி சங்கர் கட்டிடத்தை நோக்கி போனான். பத்மா பின்னாலே சென்றாள். அவளுடைய நெற்றி பொட்டியில் 2 பக்கங்களிலும் முக்கியமான நரம்புகள் வலியில் பம்பிக் கொண்டிருந்தன. ஹோட்டலுக்குள் நுழைந்தார்கள். சுவரோரமான மேஜையை தேர்ந்தெடுத்து போய் உட்கார்ந்தார்கள். ஏதாச்சும் சாப்பிடுறியா பத்மா? வேணானா, காஃபி மட்டும் போதும். இவ்வாறு சொன்னவள் அங்கு வந்து நின்ற வெயிட்டரிடம் 2 காஃபி என்று சொன்னான் வெங்கடேஷ். வெயிட்டர் அந்த காஃபியை கொண்டு வருவதற்குள் வெங்கடேஷ் பத்மாவை பற்றி நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். வெங்கடேஷுக்கு வருகிற பிப்ரவரி 7ஆம் தேதி வந்தால் 30 வயது முடிவடைகிறது. வயதுக்கேற்ற உடம்புவாக இல்லாமல் இளைப்பாக இருந்தான். மாநிறம். அந்த 30 வயதிலேயே தலையின் முன்பக்க முடி மெலிந்து வழுக்கையை வாங்கியிருந்தான். அப்பா அம்மா இறந்த பிறகு அவர்கள் விட்டு சென்ற பத்மாவை வளர்த்து கோயம்புத்தூர் காலேஜ் ஒன்றில் பிஎஸ்சி வரைக்கும் அவளை படிக்க வைப்பதற்குள் அவன் திணறி போனான். வெங்கடேஷுக்கு உத்தியோகம் கூடலூர் டி எஸ்டேட்டில் சூப்பர்வைசர். எஸ்டேட் ஓனர் அற்புதராஜ் அடிமாட்டுத்தனமாக அவனிடம் வேலையை வாங்கிக் கொண்டு மாதம் 400 ரூபாய் சம்பளமாக கொடுக்கிறான். கார்குடி போகும் ரோட்டில் 100 ரூபாய் வாடகையில் ஒரு வீட்டில் குடியிருந்து நாட்களை தள்ளி கொண்டிருந்தான். படிப்பை முடித்துவிட்டு வேலை கிடைக்காமல் வீட்டில் உட்கார்ந்திருக்கும் பத்மாவுக்கு சீக்கிரமே ஒரு கல்யாணத்தை முடிக்க வேண்டும் என்று ஆசைப்பட ஆரம்பித்திருந்தான். வாரத்தில் ஏதாவது ஒரு நாள் கோயம்புத்தூர் வந்து தேயிலை வியாபாரிகளிடம் பணத்தை கலெக்ட் பண்ணி கொண்டு போவது வெங்கடேஷன் உத்தியோகத்தில் ஒரு அங்கம். அடுத்து பத்மா. அவளுக்கு வயது 21. இறந்து போன அம்மாவின் தாழம்பூ நிறம் அவளுக்கு. எந்த கோணத்தில் வைத்து அவளை பார்த்தாலும் அழகாக தெரிவாள். அண்ணன் வெங்கடேஷின் மேல் அபார பாசம் அவளுக்கு. பிஎஸ்சி டிகிரியை கையில் வைத்துக் கொண்டு என்ன செய்வது என்று புரியாமல் விழிப்பவள். சில சமயம் கோபம் வந்து, ஏன் அண்ணா பிஎஸ்சி என்ன படிக்க வச்ச? படிக்க வைக்காமலே இருந்திருந்தா தலையில கூடைய கவுத்துக்கிட்டு தேயில பறிக்க போயிருப்பேன். இப்போ படிச்சுட்டு அதுக்கும் போக மனசில்ல. படிச்ச படிப்புக்கு ஏத்த வேலை கிடைக்கல என்று புலம்புவாள். அண்ணன் வெங்கடேஷ் கோயம்புத்தூர் வரும்போதெல்லாம், நானும் உன் கூட வரானா, நீ கலெக்ஷனை முடிச்சுட்டு வரதுக்குள்ள நான் என் ஃப்ரெண்டு சுசியை பார்த்துட்டு வந்துடுறேன் என்று சொல்லி அவளும் கூடவே வருவாள். இதுதான் இருவருக்கும் இருக்கும் கதை. சரி, சர்வர் காஃபியை கொண்டு வந்தான். ஒரு காஃபியை தன் பக்கம் நகர்த்தி வைத்துக் கொண்ட வெங்கடேஷ் காஃபியை நன்றாக ஆற்றி குடிக்க ஆரம்பித்தான். பத்மா, உன் ஃப்ரெண்டு சுசியை பார்த்துட்டு எத்தனை மணிக்கு நீ பஸ் ஸ்டாண்டுக்கு வருவ? போன வாட்டி மாதிரி லேட் பண்ணிடக்கூடாது என்று அண்ணன் சொல்ல, பத்மா தன் மணிக்கட்டில் இருந்த வாட்சை பார்த்து விட்டு புன்னகையோடு சொன்னாள். அண்ணா, இப்போ மணி 11:10. நான் சரியா 2 மணிக்கு பஸ் ஸ்டாண்ட் வந்துடுவேன். அதுக்கு மேல லேட் பண்ற மாட்டியே? மாட்டானா? வெங்கடேஷ் சிரித்தான். ஏமா பத்மா, நீ ஒவ்வொரு வாரமும் என் கூட வரப்பெல்லாம் சுசியை பார்க்க போற. ஆனா அந்த பொண்ணு ஒரு தடவை கூட நம்ம ஊருக்கு வந்ததில்லையே, ஏமா? பத்மா காஃபியை ஒரு வாய் உறிஞ்சி விட்டு சொன்னாள். நான் தான் ஏற்கனவே உன்கிட்ட சொல்லிருக்கேனே அண்ணா, அவ வேலை செய்யற கம்பெனி ஒரு பிரைவேட் கம்பெனி. ஒரு நாளைக்கு 12 மணி நேரம் வேலை. அத்தியாவசியமான தேவையை தவிர மத்ததுக்கு லீவு தர மாட்டாங்களாம். சரிம்மா, ஞாயிற்றுக்கிழமை நம்ம ஊருக்கு வரலாமே. ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் தானே எனக்கு ரெஸ்ட். அன்னைக்கு நான் பஸ்ல வந்து அலையணுமா பத்மா? நீ தான் எப்படியும் வாரத்துக்கு ஒரு நாள் வந்துடுறல்ல. நீ வந்து பார்த்தா என்ன, நான் வந்து பார்த்தா என்ன அப்படின்னு சொல்றானா. அந்த சுசி ரொம்ப கெட்டிகாரி பொண்ணுதான் வெங்கடேஷ் சொல்ல இருவரும் காஃபியை குடித்து முடித்து வெளியே வந்தார்கள்.
வெயில் கண்களை கூசியது. கிராஸ்கட் ரோட்டில் போக்குவரத்து உச்சத்தில் இருந்தது. சரி பத்மா, சரியா 2 மணிக்கு வந்துரு. இவ்வாறு வெங்கடேஷ் திரும்பவும் ஒரு முறை சொல்ல, பத்மா சரி போடு. சரிண்ணா, நான் வந்துடுறேன். கையில பணம் வச்சிருக்கியா? இருக்குண்ணா. ஜாக்கிரதை. ஆட்டோல போயிட்டு ஆட்டோலயே வந்துரு. டவுன் பஸ்ஸுக்கு காத்துட்டு இருக்காத. மதியம் 2 மணிக்கு நீ வந்துட்ட அப்படின்னா 2 பேருமே சேர்ந்து லஞ்சை சாப்பிட்டுருவோம். சரி என்று தலையாட்டினாள் பத்மா. வெங்கடேஷ் தன் கையில் இருந்த பிரீஃப் கேஸோடு எதிரே வந்த ஒரு ஆட்டோவை நிறுத்தி ஏறிக்கொண்டான். நான் வரேன் பத்மா. ஓகேண்ணா. ஆட்டோ டிரைவரிடம் ஹிமாலயன் டீ டிப்போவுக்கு போப்பா என்று ஆட்டோ டிரைவரிடம் வெங்கடேஷ் சொல்ல, ஆட்டோ அரைவட்டம் அடித்து திரும்பி டாக்டர் நஞ்சப்பா ரோடு பக்கம் ஓடியது. ஆட்டோ கண்ணில் இருந்து மறையும் வரை பார்த்து கொண்டிருந்த பத்மா பிறகு மெல்ல திரும்பினாள். நெற்றியிலே பொடித்திருந்த வேர்வையை கர்ச்சிப்பால் ஒற்றிக்கொண்டே பஸ் ஸ்டாண்டின் உட்புறமாக இருந்த டெலிபோன் புத்தை நோக்கி போனாள். டெலிபோன் புத்தை நெருங்கி எட்டனா நாணயத்தை தயாராக வைத்துக் கொண்டு ரிசீவரை எடுத்து டயலை சுழற்றினாள். மறுமுனையில் ரிங் போயிற்று. யாரோ ரிசீவரை எடுத்தார்கள். பத்மா ஆர்வமாக கேட்டாள். ஹலோ, நைலோடெக் பில்டிங் இந்தியா? எஸ். அங்க மிஸ்டர் சுசீந்திரன் இருக்காரா? இருக்காரு. அவரோட நான் பேசணும். வெயிட் a minute ப்ளீஸ். பத்மா காத்திருக்க ஆரம்பித்தாள். கோபப்பட்டாள். இந்த சுசி எப்பவுமே இப்படிதான். சுலபமா போன்ல கிடைக்க மாட்டாரு. எப்போ போன் பண்ணாலும் ஐயா 2 நிமிஷம் கழிச்சு தான் போன் எடுப்பாரு. பெரிய துரை. பல்லை கடித்துக் கொண்டாள். நம்ம கதையோடைய முக்கியமான பாகத்துக்குள்ள நாம நுழைய போறோம். வெங்கடேஷும் பத்மாவும் ஒரு மிகப்பெரிய ஆபத்துல மாட்ட போறாங்க. இன்னும் சொல்ல போனா அவங்க வாழ்க்கையில அடுத்து என்ன ஆக போகுதுன்னு அவங்களுக்கே தெரியாது. அந்த மாதிரிதான் நாமும். நல்ல எதிர்காலம் நமக்கு இருக்குன்ற நம்பிக்கை நமக்கு இருக்கு. ஆனா வாழ்க்கையில என்ன வேணாலும் எப்ப வேணாலும் நடக்கலாம். அது இந்த கதையை கேட்கிறப்போ உங்களுக்கே புரியும். அந்த மாதிரி நம்ம வாழ்க்கையில திடீர்னு ஏதாவது ஆயிடுச்சு அப்படின்னா அந்த குடும்பம் என்ன ஆகும்? மத்தவங்க நமக்கு உதவி பண்ணலாம், ஆனா அது காலத்துக்கும் இருக்குமா நம்மளால கேரண்டி கொடுக்க முடியாது. அப்ப நம்ம குடும்பம் நல்லா இருக்கணும்ன்ற நம்பிக்கை நமக்கு இருக்கணும் அப்படின்னா அந்த குடும்பத்துக்கு நாம ஒரு வலிமையான பாதுகாப்பை தரணும். அதுக்கு நாம டேர்ம் இன்சூரன்ஸ் எடுக்கணும். இது குடும்பத்துக்கு ஒரு நல்ல பாதுகாப்பு மாதிரி. நாம இல்லாத நேரத்துல குடும்பத்துக்கு பணப்பிரச்சனை வராம இது நல்லாவே பாத்துக்கும். சரி, எந்த இன்சூரன்ஸ் கம்பெனியை நான் சூஸ் பண்றது அப்படின்ற டவுட் உங்களுக்கு வரலாம். அதுக்கு தான் பாலிசி பஜார் அப்படின்னு ஒரு வெப்சைட் இருக்கு. அங்க நிறைய நல்ல ஆஃபர்லாம் தராங்க. மாசம் வெறும் 600 ரூபாயில இருந்து 700 ரூபாய் வரைக்கும் கட்டினாலே போதும் 2 கோடி வரைக்கும் காப்பீடு உங்களுக்கு கிடைக்கும். அதோட சேர்த்து 1.5 லட்சம் வரைக்கும் வரி சேமிப்பும் கிடைக்கும். 80 வயசு வரைக்கும் இந்த இன்சூரன்ஸ் உங்களுக்கு பாதுகாப்பா இருக்கும். கிட்டத்தட்ட 59 பெரிய நோய்களுக்கு பாதுகாப்பையும் இந்த காப்பீடு உங்களுக்கு கொடுக்கும். அவங்க ஆளுங்களே நேரடியா வீட்டுக்கு வந்தும் எல்லாத்தையும் சொல்லி தருவாங்க. இல்ல நீங்க கம்ப்யூட்டர்லயே பண்ணணும் அப்படின்னா அதுக்கான லிங்க் நான் கீழே கொடுக்கறேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணி பாருங்க. 10 இல்ல 20 இல்ல கிட்டத்தட்ட 51க்கும் மேல பல இன்சூரன்ஸ் கம்பெனிகளுடைய பிளானை நீங்க கம்பேர் பண்ணி எது உங்களுக்கு பிடிச்சிருக்கோ, எது உங்க பட்ஜெட்டுக்கு நல்லா வருமோ, எந்த இன்சூரன்ஸ் கம்பெனி பிளான் ரொம்ப கம்மியா இருக்கோ அதெல்லாம் நீங்க முடிவு பண்ணி நீங்களே சூஸ் பண்ணலாம். ஆன்லைன்ல நீங்க புக் பண்றது வழியா 10% வரைக்கும் உங்களுக்கு டிஸ்கவுண்ட் கிடைக்கும். இதெல்லாம் விட ரொம்ப முக்கியமானது 24 மணி நேரமும் கிளைம் பண்ற உதவியும் அவங்க உங்களுக்கு தராங்க. சோ நேரங்காலம் பார்க்காம இன்னைக்கே டேர்ம் இன்சூரன்ஸ் எடுங்க. உங்க குடும்பத்துடைய எதிர்காலம் பாதுகாப்பா இருக்கும். பாலிசி பஸோட வெப்சைட் லிங்கை நான் கீழே கொடுக்கறேன். அதுல லாகின் பண்ணி உங்களுக்கு என்ன பிளான் பிடிச்சிருக்கோ அந்த பிளானை சூஸ் பண்ணி டேர்ம் இன்சூரன்ஸ் எடுங்க. 10% வரைக்கும் டிஸ்கவுண்ட் பெறுங்க. இப்போ நாம கதைக்குள்ள போலாம். அத்தியாயம் 2. எம்டி ரூமில் இருந்து கையில் ஃபைலோடு வெளிப்பட்ட சுசீந்திரனை ஆபீஸ் ஹெட் கிளர்க் நாயுடு கையை சேர்த்து கூப்பிட்டார். சுசீந்திரன், உனக்கு போன்ல யார் சார்? அந்த நாயுடு அவனை முறைத்து பார்த்தார். நம்ம ஆபீஸ் டெலிபோன்ல இன்னும் டெலிவிஷன் ஸ்கிரீன்லாம் ஃபிக்ஸ் பண்ணல. பண்ணதுக்கு அப்புறம் பார்த்து சொல்றேன் யார் போன் பண்ணாங்கன்னு. என்ன நாயுடு சார், வீட்டுல மிஸ்ஸஸ் கூட ஏதாவது மனஸ்தாபமா? மார்னிங்ல இருந்து ரொம்ப அப்படியே புருன்னு உருமுறீங்க. வேணும்னா சாயங்காலம் வீட்டுக்கு வந்து சமாதானம் பண்ணட்டுமா? நீ ஒன்னும் பண்ண வேணாம். முதல்ல ரிசீவர் எடுத்து பேசு. பாவம் அந்த பொண்ணு ரொம்ப நேரமா லைன்ல காத்துக்கிட்டு இருக்கா. போன்ல பேசுறது பொண்ணா? அதை நீங்க முதல்லயே சொல்ல வேணாமா நாயுடு சார்? ஐயோ, ஒரு நிமிஷம் வேஸ்டா போச்சே. மேஜையை தாண்டி குதித்து நாற்காலை இழுத்து விட்டு கொண்டு எதிரே வந்த பியூன் டேவிட்டை தள்ளி கொண்டு ஒரு பெரு மூச்சோடு போய் ரிசீவரை எடுத்தான் சுசீந்திரன். ஹலோ, மாலதியா? சந்திராவா? என்னடா இது வம்பா போச்சு. மாலதியும் இல்ல, சந்திராவும் இல்லனா வேற யாரு? போன மாசம் பூரா நான் வேற யாரையும் புதுசா லவ் பண்ணலையே. மறுமுனையில் குரல் கேட்டது. உதப்ப. அட பத்மா, நீயா? ஐயாவுக்கு மாலதியும் சந்திராவும் வேணுமோ? சாச்சா, சும்மா தமாஷே. தெரியும் தெரியும். புறப்பட்டு வரீங்களா? தேவியார் இப்ப எந்த இடத்துல இருக்கீங்க? காந்திபுரம் பஸ் ஸ்டாண்டு. நவீன கட்டண கழிப்பிடத்திற்கு கொஞ்சம் தள்ளி ஒரு மோசமான டெலிபோன் பூத் பக்கத்துல. கொஞ்சம் வரீங்களா? இதோ புறப்பட்டுற. ரிசீவரை வைத்து விட்டு நாயுடுவிடம் வந்தான் சுசீந்திரன். சார், நாயுடு கோபமாக கேட்டார். என்ன,
ஒரு 2 மணி நேரம் பர்மிஷன் வேணும் சார். எதுக்கு? என்னோட சித்தப்பாவுக்கு உடம்பு ரொம்பவும் முடியல, ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருக்காங்களாம். அண்ணம்மா ஃபோன் பண்ணி சொன்னாங்க. சித்தப்பாவா? ஆமா சார். உங்க அப்பா கூட பிறந்தவங்க யாருமே இல்லைன்னு ஏற்கனவே ஒரு தடவை நீ சொல்லிருக்கியே, இப்ப எங்க இருந்து வந்தாரு இந்த திடீர் சித்தப்பா? சார், அது ஒரு அசிங்கமான விஷயம். சொல்லலாமா? சொல்லு. என்னோட தாத்தா யாருக்கும் தெரியாம குறுக்குப்பேட்டையில ஒரு சின்ன வீடு செட்டப் பண்ணி ரொம்ப காலமா பரிபாலனை பண்ணிட்டு இருந்தாரு சார். அப்போ பிறந்தவரா இந்த சித்தப்பா. எனக்கு மொத்தம் 7 சித்தப்பா சார். அதுல 3 பேரு சின்ன சித்தப்பா. சின்ன சித்தப்பாவா? ஆமா சார். கடைசி 3 சித்தப்பாவும் என்னோட வயசு காட்டுல ரொம்ப கம்மி. நான் அவங்கள சின்ன சித்தப்பான்னு தான் கூப்பிடுவேன். அது தவிர பெரிய சித்தப்பான்னு ஒருத்தர் மலேசியாவில தேக்கு வியாபாரம் பண்ணி. பேசாத, இன்னைக்கு மதியானம் பூராவும் நீ வராத. உன்னோட 7 சித்தப்பாவையும் கொஞ்சிட்டு தாராளமா வா. தேங்க்யூ சார். சுசீந்திரன் கிளம்பினான். தன்னுடைய டேபிளுக்கு போய் ஹெல்மெட்டை பொறுக்கி கொண்டான். ஆபீஸ்க்கு வெளியே காத்திருந்த ஸ்கூட்டரை உதைத்து அதற்கு உயிரூட்டி 5 நிமிடத்தில் காந்திபுரம் வந்தான். டெலிபோன் பூத் அருகே காத்திருந்த பத்மா ஓடி வந்தாள். என்னங்க சுசி, இவ்ளோ லேட்டு? அதை ஏன் கேக்குற? ஹெட்லருக்கு நாயுடு கிட்ட சித்தப்பா கதையை சொல்லி பர்மிஷன் வாங்க நேரம் ஆயிடுச்சு. ஆமா, நீ எப்ப வந்த? நான் வந்து 1/2 மணி நேரம் ஆச்சு. உன்னோட அண்ணன் எங்க? கலெக்ஷனுக்கு போயிட்டாரா? இப்பதான் போனாரு. சரி, ஏறு. எங்க போலாம்? ஏறு சொல்றேன். பத்மா சுற்றும் முற்றும் ஒரு முறை பார்த்து கொண்டு ஸ்கூட்டருக்கு பின்பக்கம் உட்கார்ந்தாள். சுசீந்திரன் ஸ்கூட்டரை கிளப்பிக் கொண்டு கிராஸ் கவுட்டின் போக்குவரத்தில் கலந்தான். இன்னைக்கு நீ வருவன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை பத்மா. நீங்க எப்படி எதிர்பார்ப்பீங்க? அதான் மாலதியும் சந்திராவும் இதே ஊர்ல இருக்காங்களே, டெலிபோன்ல பேசுனதை சொல்றியா? அது தமாசு. சாரி பத்மா. சரி, ரொம்ப அழாதீங்க. இப்ப எங்க போறோம்? ஃபாரஸ்ட் காலேஜ் ரோட்ல புதுசா ஒரு ஹோட்டல் திறந்திருக்கான். வெஸ்டர்ன் டைப். ஹால் பூராவும் 0 வாட்ஸ் வெளிச்சம். அதே வெளிச்சத்துல தான் சர்வும் பண்றான். போய் உட்கார்ந்து மணிக்கணக்கா பேசலாம். எந்திரிச்சு போன்னு சொல்லவே மாட்டான். கூட்டம் ரொம்ப இருக்குமோ? அவ்வளவா இருக்காது. நானும் மாலதியும் போன ஞாயிற்றுக்கிழமை போயிருந்தப்ப அவ்வளவா கூட்டம் இல்ல. என்ன சொன்னீங்க? நீங்க இருக்கீங்களே, சும்மா தமாசுமா. இவ்வாறு அவன் சொல்ல ஸ்கூட்டரில் போய் கொண்டிருக்கும் போதே அது தெருவென்றும் பாராமல் 2-3 வளையல்கள் உடைய அவனுடைய நடுமுதுகில் குத்தினாள் செல்லமாக. அம்மா, நான் செத்துட்டனே. அடுத்த வாரத்திலிருந்து நான் உங்களை பார்க்க வரப்போறதில்ல. ஸ்கூட்டர் அப்படி ஓரமா நிறுத்துங்க, நான் இறங்கிக்கிறேன். மறுபடியும் சாரி பத்மா, உங்களுக்கு ரொம்பவும் திமிராயிடுச்சு. சரி, அதுக்கு என்ன பண்ணலாம்? என் கழுத்துல தாலியை கட்டணும். கவலையே படாத. அடுத்த வாரம் அம்மா ஊர்ல இருந்து வரத லெட்டர் போட்டிருக்காங்க. வந்ததும் உன்னோட போட்டோவை காட்டி இவதாம உன்னுடைய மாட்டு பொண்ணுன்னு சொல்ல போறேன். அப்புறம் என்ன? நானும் அம்மாவும் ஒரு நாள் நல்ல நாள் பார்த்து கூடலூர் வந்து உன் அண்ணங்கிட்ட முறையா பொண்ணு கேட்போம். அப்பாடா, நான் உங்களை சந்திச்ச இந்த 6 மாசத்துல இன்னைக்குதான் புத்திசாலித்தனமா பேசுறீங்க. அண்ணனும் என் கல்யாண மேட்டரை பத்தி அரசல புரசல பேச ஆரம்பிச்சிட்டாரு. ஓ அப்படியா? நம்ம மேட்டரை நீ சொல்லிட்டியா பத்மா? யார், அண்ணங்கிட்டயா? ஆமா, சொன்னா கொன்னே போட்டுருவாரு. நீங்களும் உங்க அம்மா வந்து முறையா என் அண்ணங்கிட்ட வந்து பொண்ணு கேளுங்க. அவர் சரின்னு சொன்னதும் நான் அப்படியே கொஞ்சம் மெதுவா விஷயத்த சொல்லிடுறேன். இவள் சொல்லிக் கொண்டிருக்கும் போதே அந்த ஸ்கூட்டர் ஃபாரஸ்ட் காலேஜ் ரோட்டுக்கு வந்தது. நீ எத்தனை மணிக்கு ஊர் திரும்பணும்? அண்ணா அவருடைய வேலையை முடிச்சுட்டு 2 மணிக்கெல்லாம் பஸ் ஸ்டாண்டுக்கு வந்துருன்னு சொல்லியிருக்காரு. எப்ப வந்தாலும் உனக்கு அவசரம் தான். எனக்கு அவசரம் இல்ல சுசி, எங்க அண்ணனுக்கு தான் அவசரம். கலெக்ஷனுக்காக வர்ற அவர் எப்பவும் 10,000 ரூபாவோட தான் திரும்புறாரு. வெளிச்சம் இருக்கும்போதே ஊருக்கு வந்துருன்னு சொல்லி எஸ்டேட் ஓனர் சொல்லியிருக்காரு. ஓ, அந்த எஸ்டேட் ஓனர் பேர் என்னன்னு சொன்ன? அற்புதராஜ். அடிக்கடி உன் வீட்டுக்கு வந்து பல்ல காட்டி பேசுவான்னு சொல்லுவியே, இப்பவும் அப்படிதான் இருக்கானா? இப்போ அதிகமா வர்றதில்ல. ஏன்னா என் அண்ணனோட கோவம் அந்த அற்புதராஜுக்கு நல்லாவே தெரியும். சொல்லிக் கொண்டிருக்கும் போதே ஸ்கூட்டரின் வேகம் குறைந்தது. எதிரே ஒரு ஹோட்டல் தெரிந்தது. பழைய பிரிட்டிஷ் பில்டிங்கை கொஞ்சம் போல இடித்து அழகாக வண்ணம் பூசி புதுசாக கட்டியிருந்தார்கள். ஹோட்டலின் பெயர் பித்தளை உலகத்தில் தனித்தனியாக தெரிய ஹோட்டலை சுற்றி வளர்ந்திருந்த மரங்கள் விசுவாசமாக அந்த பில்டிங்கிற்கு நிழல் தந்தது. சொற்பமாக ஒரு சில ஸ்கூட்டர்களும் ஒரே ஒரு மாருதி காரும் நின்று கொண்டிருக்க சுசீந்திரம் தன் ஸ்கூட்டரை ஓரமாக கொண்டு போய் நிறுத்தினான். ஹோட்டல் ரொம்ப பிரமாதமா இருக்கே, பத்மா சொல்ல. ஆமா, இங்க பிரெட்டும் ஆம்லெட்டும் ரொம்ப சூப்பரா இருக்கும். அப்படியா? எனக்கு ஒன்றும் வேணாம். இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னால நானும் அண்ணனும் காஃபி சாப்பிட்டோம். உள்ளே போனார்கள். கண்ணாடி கதவை திறந்து விட அந்த வெயிட்டர் டிப்ஸுக்காக சல்யூட் அடித்தான். ஹால் பூராவும் அரை வெளிச்சத்தில் தெரிய சில உருவங்கள் மாசம் வென்று தெரிந்தது. என்னங்க சுசி, இவ்வளவு இருட்டா இருக்கு? கொஞ்ச நேரத்துக்கு அப்படிதான் இருக்கும் பத்மா. 5 நிமிஷம் ஆச்சுன்னா போதும், இந்த இருட்டு நம்ம கண்ணுக்கு பழகிடும். வா, இந்த பக்கம் வா. ஒரு டேபிள் காலியா இருக்கு பார். அவனுடைய தோலை பற்றி கொண்டு மெதுவாக நடந்தாள் பத்மா. ஒரு நல்ல குஷன் செட்டில் உட்கார்ந்தார்கள். ஹால் பூராவும் எளிதாக ஒரு ஜாஸ் மியூசிக்கில் அதிர்ந்து கொண்டிருந்தது. ஏசியின் இதமான குளிர் உடம்பை வருடியது. ஹோட்டல் ரொம்ப நல்லா இருக்கு, அதே சமயம் ரொம்ப காஸ்ட்லியா இருக்கும் போல இருக்கு சுசி. கொஞ்சம் காஸ்ட்லி தான், இருந்தாலும் என் பர்ஸ் அதை தாங்கும். பத்மா சிரித்தாள்.
வெயிட்டர் வந்தான், மெனு கார்டை கொடுத்தான். அதை வாங்கி பத்மாவிடம் கொடுத்தான் சுசீந்திரன். ஆஸ் பர் யுவர் சாய்ஸ், நீ என்ன ஆர்டர் பண்ணாலும் சரி. எனக்கு ஒன்றும் வேணாம் சுசி. நோ, நீ சாப்பிடணும். எனக்கு நல்ல பசி. நான் சாப்பிடணும், நீ ஆசைப்பட்டா நீயும் சாப்பிடணும். நீ சாப்பிடலனா எனக்கும் வேணாம். சொன்னா கேளுங்க. 2 மணிக்கு நானும் அண்ணாவும் லஞ்சு சாப்பிடணும். இப்ப நான் சாப்பிட்டா அண்ணன் கூட எப்படி சாப்பிட முடியும்? பரவாயில்லம்மா, அவர் தான் அவ்வளவு தூரம் சொல்றாரே, சாப்பிடுமா பத்மா. டேபிள் அருகே பழக்கமான குரல் கேட்டு திரும்பினாள் பத்மா. டேபிளுக்கு வெகு அருகாக அந்த அறை இருட்டில் அவனுடைய அண்ணன் வெங்கடேஷ் மார்புக்கு குறுக்காக கைகளை கட்டி கொண்டு நின்று கொண்டிருந்தான். அத்தியாயம் 3. அண்ணா! ஏராளமான அதிர்ச்சியோடு நாற்காலிலிருந்து விருட்டென்று எழுந்தாள் பத்மா. உடம்பில் மெலிதான நடுக்கம். பக்கத்தில் உட்கார்ந்திருந்த சுசீந்திரன் தயக்கமாக எழுந்தான். போன வினாடி வரைக்கும் முகத்தில் ஒட்டியிருந்த சந்தோஷம் திடீரென்று காணாமல் போயிருந்தது. வெங்கடேஷ் புன்னகைப்பது அந்த இருட்டிலும் தெரிந்தது. உட்காரு பத்மா. அண்ணா! பரவாயில்ல, உட்காரு. வெங்கடேஷ் டேபிளுக்கு இடுக்கில் புகுந்து நாற்காலுக்கு எதிரே உட்கார்ந்தான். நின்று கொண்டிருந்த சுசீந்திரனை பார்த்து சொன்னான், உட்காருங்க மிஸ்டர். அவனும் உட்கார்ந்தான். நீயும் உட்காரு பத்மா. பத்மா தளர்ந்து போய் உட்கார்ந்தாள். வெங்கடேஷின் பார்வையை தவிர்த்து தலை குனிந்திருந்தாள். வெங்கடேஷ் பேச ஆரம்பித்தான். போன வாரம் நீ லேட்டா வந்தப்பவே எனக்கு சந்தேகம் வந்துச்சு பத்மா. அதுவும் இல்லாம ஒரு பெண் தோழியை பார்க்க நீ அவ்வளவு ஆர்வமா வார வாரம் வர்றது என் மனசுக்கு கொஞ்சம் நெடுலா இருந்துச்சு. சோ உன்னை இன்னைக்கு கண்காணிக்கிறது தான் என் முக்கியமான வேலை நான் நினைச்சேன். கண்காணிச்சேன். நீ சார் கூட ஸ்கூட்டர்ல ஏறின, நான் பின்னாடியே ஆட்டோ பிடிச்சு ஃபாலோ பண்ணேன். அது வரைக்கும் ஒன்றும் பேசாமல் உட்கார்ந்து இருந்த சுசீந்திரன் மெல்ல பேச்ச ஆரம்பித்தான். சார், நானும் உங்க சிஸ்டரும் இந்த 6 மாசமா தான் பழகிட்டு வரோம். ஊட்டி ஃப்ளவர் ஷோவில் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்துக்கிட்டோம். உங்க பேர் என்ன மிஸ்டர்? சுசீந்திரன். ஓ, சுசீந்திரனா? பத்மா பொய்யில கொஞ்சம் பாதி நெஞ்சம். சுசிய பார்க்கணும்னு அடிக்கடி சொல்லுவா. அதான் சுசீந்திரன் போல இருக்கு. சரி, எங்க வேலை பாக்குறீங்க? நைலோடெக் பில்டிங் இந்தியா. கிளாரிக்கல் கடல்ல இருக்க. எந்த ஊரு? மெட்ராஸ். அப்பா அம்மா? அப்பா இல்ல, அம்மா இருக்காங்க. மாசத்துக்கு ஒரு வாட்டி வருவாங்க. அடுத்த வாரம் வராங்க. உங்க வீட்ல இந்த லவ் ஏத்துக்குவாங்களா? கண்டிப்பா ஏத்துக்குவாங்க சார். எப்படி அவ்வளவு ஸ்ட்ராங்கா சொல்றீங்க? என்னோட பெரிய அண்ணா லவ் மேரேஜ் தான். வீட்ல ஒத்துக்கிட்டாங்க. அப்ப இதுக்கும் ஒத்துக்குவாங்க நம்பிக்கை தான். பாருங்க சுசீந்திரன், என் நிலைமை ரொம்பவும் சாதாரணம் தான். மாசம் 400 ரூபாய்க்கு ஒரு எஸ்டேட் ஓனர் கிட்ட வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன். தெரியும் சார். சரி, பத்மா சொல்லியிருப்பா. இந்த விஷயத்த உங்க வீட்ல ஜீரணம் பண்ணிக்க மாட்டாங்க சுசீந்திரன். ஒருவேளை அப்பேற்பட்ட நிலைமை வந்தா நீங்க என்ன பண்ணுவீங்க? சார், நான் என்னைக்குமே குடும்பத்தோட பெருசா ஒட்டிக்கிட்டு இருந்ததில்ல. ஸ்கூல் ஃபைனல்ஸ் வரைக்கும் ஏற்காடு ஸ்கூல்ல ஹாஸ்டல்ல தங்கி தான் படிச்சேன். அப்புறம் டிகிரியை கோயம்புத்தூர்ல ஆர்ட்ஸ் காலேஜ்ல முடிச்சேன். முடிச்சதும் வேலை இங்கே கிடைச்சிருச்சு. ஸோ நான் என்னைக்குமே வீட்டோட பெருசா இருந்ததில்ல. என்னோட அம்மா ரொம்ப நல்ல டைப்பு. பேப்பர்ல வர்ற ஸ்டவ் வெடிச்சு இளம்பெண் மரணம்ன்ற நியூஸை பார்த்தா கூட அழற கேஸ். கண்டிப்பா பத்மாவை அம்மாவுக்கு ரொம்பவும் பிடிக்கும். சந்தேகமே வேண்டாம் சார். சரி, ஓகே. உங்க மதர் என்னைக்கு வராங்க? வர வாரம் சார். என்ன கிழமை? ஞாயிற்றுக்கிழமை. அப்போ வர ஞாயிற்றுக்கிழமை உங்க அம்மாவை கூட்டிட்டு கூடலூர் வரீங்களா? கண்டிப்பா வரேன். கண்டிப்பா வருவீங்களா? கண்டிப்பா வருவோம் சார். சரி. இவ்வாறு சொன்ன வெங்கடேஷ் டேபிளுக்கு மேலே இருந்த மெனு கார்டை எடுத்தான். நான் ஆர்டர் பண்றேன், 3 பேரும் சாப்பிடுவோம். அண்ணா! கண்களில் நீர் சிதற வெங்கடேஷை பார்த்தால் பத்மா. என்னம்மா, உன்கிட்ட நான் பொய் சொல்லிட்டேனா? பொய் சொல்லி லவ் பண்ணாதானே த்ரில்ல இருக்கும் பத்மா. இங்க 6 மாசமா என்னை ஏமாத்தி என் முதுகுக்கு பின்னால காதலை வளர்த்திருக்கியே, அந்த சாமர்த்தியத்துக்கே நான் உன்னை பாராட்டணும். வெயிட்டர் அருகே வந்தான். 3 லஞ்ச் பிளேட் ஆர்டர் கொடுத்தான் வெங்கடேஷ். லஞ்ச் பிளேட் வருவதற்குள் வெங்கடேஷ் சுசீந்திரனிடம் அவன் பத்மாவை வளர்க்க படிக்க வைக்கப்பட்ட கஷ்டங்களை பற்றி சொன்னான். பத்மாவின் கல்யாணத்திற்காக போஸ்ட் ஆபீஸில் தான் போட்டு வைத்திருக்கும் சேமிப்பை பற்றி சொன்னான். பிறகு லஞ்ச் பிளேட் வந்த பிறகு சாப்பிட்டு கொண்டே பத்மாவை பற்றி பேசினான். அதையெல்லாம் சுசீந்திரன் மௌனமாக கேட்டுக்கொண்டே சாப்பிட்டு முடித்தான். பத்மா சந்தோஷத்தில் சாப்பிட முடியாமல் திணறினாள். லஞ்சை முடித்துக்கொண்டு 3 பேரும் வெளியே வந்தார்கள். பத்மா மெல்லிய குரலில் அண்ணாவிடம் கேட்டாள். அண்ணா, உங்க கலெக்ஷன் வேலை எல்லாம் முடிஞ்சிருச்சா? இன்னும் இல்லம்மா, இனிமேதான் ஆரம்பிக்கணும். இப்போ ஆரம்பிச்சா எத்தனை மணிக்கு முடிப்ப? எப்படி பார்த்தாலும் சாயங்காலம் 5 மணி ஆயிரும் பத்மா. அது வரைக்கும் நான் என்ன பண்றது? இப்பொழுது சுசீந்திரன் குறுக்கிட்டான். சார், நான் ஒன்னு சொன்னா தப்பா நினைச்சுக்க மாட்டீங்களே? நீங்க என்ன வேணாலும் சொல்லலாம். சொல்லுங்க சுசீந்திரன். நானும் உங்க சிஸ்டரும் ஒரு 6 மாச காலமா பழகிட்டு வரோம். ஒரு நாளைக்கு கூட நாங்க சினிமாவுக்கு போனதில்ல. இன்னைக்கு நீங்க பர்மிஷன் கொடுத்தா நானும் பத்மாவும் சினிமாவுக்கு போறோம். பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துல இருக்கிற ஏதாவது ஒரு தியேட்டருக்கு போய் சினிமா பார்த்துட்டு சரியா உங்க கிட்ட வந்து 5 மணிக்கு விட்டுருவேன். இது ஒரு அப்ளிகேஷன் தான், வற்புறுத்தல் கிடையாது. வெங்கடேஷ் புன்னகையோடு பத்மாவை திரும்பி பார்த்தான். என்னம்மா, சினிமாவுக்கு போறியா? நீங்க சொன்னா நான் போறேனா? நான் சொல்லிதான் இவரை லவ் பண்ணியாக்கும். அதை கேட்டதும் பத்மாவுக்கு முகம் சிவந்தது. பிறகு வெங்கடேஷ் சுசீந்திரனை பார்த்தான். பத்மாவை நீங்க தாராளமா கூட்டிட்டு போலாம். சுசீந்திரன், நான் உங்களை நம்புறேன். தேங்க்யூ சார். அத்தியாயம் 4.
மாலை 5:30 மணிக்கு கிளம்பிய கோவை கூடலூர் பஸ்ஸில் புறப்பட்டார்கள் பத்மாவும் வெங்கடேஷும். சுசீந்திரன் ஜன்னலுக்கு வெளியே நின்று கையை அசைத்து வழி அனுப்பி வைத்தான். வருகிற ஞாயிற்றுக்கிழமை அம்மா வந்ததும் உடனே புறப்பட்டு கூடலூர் வருவதாக 3வது தடவை சொன்னான். பஸ் துடியலூர் தாண்டும் வரை மௌனமாக வந்த வெங்கடேஷ் பிறகு மெல்லிய குரலில் ஆரம்பித்தான். என்ன பத்மா, சினிமா நல்லா இருந்துச்சா? என்ன சினிமா போனீங்க? ஒரு ஹிந்தி படம்னா. நான் ஒன்னு சொன்னா நீ தப்பா நினைச்சுக்க மாட்டியே. சொல்லுங்கண்ணா. இனிமே சுசீந்திரன் அவங்க அம்மாவை நம்ம வீட்டுக்கு கூட்டு வர வரைக்கும் நீ கோயம்புத்தூர் வராத. ஏன்னா எதுவுமே எட்டி நின்னாதாம்மா மவுசு. உன்னை பார்க்கணும்னா அவரு வரட்டும். சரிங்கண்ணா. அந்த பஸ் பெரியநாயக்கன் பாளையத்தை தாண்டி மேட்டுப்பாளையத்தை குறிவைத்துக் கொண்டு ஓடியது. வெங்கடேஷ் தன் கையில் இருந்த சூட்கேஸை காலுக்கு கீழே இறுக்கி வைத்துக் கொண்டான். தேயிலை பார்ட்டிகள் இன்றைக்கு எல்லாருமே ரொக்கமாக கொடுத்து விட்டதில் பிரீப்கேஸ் நிறைய பணம் இருந்தது. பத்மா, இன்னைக்கு எஸ்டேட் ஓனர் அற்புதராஜ் மூஞ்சி பூரா சிரிப்பாரு. ஏன்னா இன்னைக்கு செம கலெக்ஷன்மா. எவ்வளவு? கிட்டத்தட்ட 50,000. அவ்வளோ பணமா? பத்திரமா வச்சுக்கோனா. அதனாலதான் பொட்டிய காலுக்கு கீழேயே வச்சிருக்கேன். அதை கேட்ட பத்மா சலித்து கொண்டாள். நீ இவ்வளவு கஷ்டப்பட்டு என்னன்னா பிரயோஜனம்? அந்த அற்புதராஜ் என்னைக்குமே கஞ்சம்தான். அப்படி சொல்லாதம்மா. 2-3 வாட்டி அந்த அற்புதராஜ் கிட்ட உன் கல்யாண செலவை பத்தி நான் பேசியிருக்கேன். எவ்வளவு தேவைப்படும் ஒரு வாட்டி கேட்டான். நான் 10,000 ரூபாய் வேணும்னு சொல்லியிருக்கேன். அப்படியா? அந்த ஆள் தருவானா? தருவான்னு தான் என் மனசுக்கு படுது. எனக்கு என்னமோ நம்பிக்கையே இல்லைண்ணா. என் கல்யாண செலவுக்கு நீ ரொம்பவும் அவர்கிட்ட கெஞ்சாத. சுசீந்திரன் ரொம்ப நல்லவர். உங்ககிட்ட இருந்து எதையுமே ஒரு பெருசா எதிர்பார்க்கல. கல்யாணத்தை கோவில வச்சு சிம்பிளா நடத்தினா கூட போதும். நீ எனக்காக எந்த கஷ்டமும் படாதனா. இவ்வாறு பத்மா சொல்ல வெங்கடேஷ் அதை கேட்டுக்கொண்டு தீவிரமாக யோசித்துக் கொண்டே இருந்தான். பஸ் ஊட்டியை தொட்ட போது 8 மணி. பஸ்ஸுடைய கண்ணாடி ஜன்னல்களை ஏற்றிவிட்டு குளிருக்கு இதமாக சேலை தலைப்பை போர்த்தி கொண்டாள் பத்மா. வெங்கடேஷ் கர்ச்சிப்பை எடுத்து தலைக்கு காதுகளை சேர்த்து கட்டி கொண்டான். பஸ்ஸில் இருந்த பெரும்பாலான மக்கள் ஊட்டியில் இறங்கிவிட அந்த நேரத்துக்கு கூடலூர் போகிறவர்கள் 5-6 பேர் மட்டுமே இருந்தார்கள். அந்த கண்டக்டர் ஆன வரைக்கும் கூடலூர் என்று தொண்டை வளர கத்தி பார்த்துவிட்டு டிரைவரிடம் சொன்னான். ராசன, வண்டி எடுங்க. எவ்வளவு நேரம் கத்தினாலும் ஒரு கிராய் கூட வராது போல இருக்கே. நீங்க கிளம்புங்க. வழியில பைக்காரா நடுவட்டத்துல ஏதாவது ஆள் வரும். அதை கேட்ட டிரைவர், இங்கேயே சேராத கிராக்கி, வழியில மட்டும் சேராவா போது. இந்த லாஸ்ட் ட்ரிப் எப்பவுமே தண்டம் தான் சொல்லிவிட்டு டிரைவர் வண்டியை கிளப்பினார். ஊட்டி ரோடுகள் ஆள் நடமாட்டம் இல்லாமல் வெறுமையாக தெரிய பஸ் ஏராளமான சத்தத்தோடு போனது. பஸ்ஸில் இருப்பவர்களை பார்த்தால் பத்மா. மொத்தம் அவர்களை சேர்த்து 7 பேர். வார பத்திரிகை ஒன்றை சுவாரஸ்யமாக படித்துக் கொண்டிருக்கும் இளைஞன், பிறகு லேசாக கோழி தூக்கம் போட்டுக் கொண்டிருக்கும் நடுத்தர வயதில் ஒரு ஆணும் பெண்ணும், போர்வையை போர்த்தி கொண்டு இருமைப்படி ஒரு கிழவர், சீசா பச்சை நிற யூனிஃபார்மில் மிலிட்டரி கேம்பில் இருந்து வீடு திரும்பும் ஒரு ஆர்மி மேன். அவ்வளவுதான். அந்த பஸ் தடதட வென்று ஓடியது. ரோட்டில் அந்த பனியில் பஸ்ஸுடைய வெளிச்சத்தில் சாலை மங்கலாக தெரிந்தது. பஸ் ஜன்னல் கண்ணாடி வழியாக ஐஸ் காற்று உள்ளே வந்தது. உள்ளே குளிர் அதிகமாக பத்மா புடவை தலைப்பை இன்னமும் இறுக்கி போர்த்தி கொண்டாள். என்னம்மா, ரொம்ப குளிருதா? நீ வேணா இந்த பக்கம் வந்துரு, நான் அந்த பக்கமா உட்காந்துக்கிறேன். குளிர் கொஞ்சம் கம்மியா இருக்கும். இல்லனா நான் இப்படியே உட்காந்துக்கிறேன். சரிம்மா, அப்ப அந்த கண்ணாடியை நல்லா க்ளோஸ் பண்ணு, இன்னும் கொஞ்சம் குளிர் கம்மியா இருக்கும். சரிண்ணா. பஸ் பைக்காராவை தாண்டியது. அதற்கு பிறகு இருட்டான மலைப்பாதைகள் ஆரம்பமாகி பஸ்ஸை அப்படியும் இப்படியுமாக திருப்பியது. வெங்கடேஷ் சீட்டுக்கு பின்பக்கம் சாய்ந்து கண்களை மூட ஆரம்பித்தான். அவனுடைய காலுக்கு கீழே அந்த பிரீப் கேஸை இன்னமும் இறுக்கிக் கொண்டான். பத்மாவுக்கு தூக்கம் வரவில்லை. இன்று நாள் முழுக்க நடந்த நிகழ்வுகளை இனிமையாக யோசித்துக் கொண்டிருந்தாள். சாப்பிட்டது, சினிமா பார்த்தது, அதையெல்லாம் யோசித்துக் கொண்டிருக்கும் பொழுது திடீரென்று பஸ்ஸின் வேகம் குறைந்தது. டிரைவர் சொன்னான், வேலை கிராக்கி இல்லைன்னு சொன்னீங்க, அங்க பாரு 5-6 கிராக்கி கைய காட்டுது, அள்ளிக்கோ. பத்மா முன்கம்பியை பிடித்துக் கொண்டு எழுந்து நின்று ரோட்டை பார்த்தாள். ரோட்டுக்கு குறுக்கே டார்ச் வெளிச்சத்தோடு 4-5 பேர் நின்று கொண்டிருந்தார்கள். ஏதோ பேச்சு குரல். பஸ் நின்றது. கண்டக்டர் கத்தினார், சீக்கிரம் ஏறுங்க. எல்லாரும் எங்க போறீங்க? கூடலூரா? முதலாக கையில் நீண்ட டார்ச்சோடு எருமை மாட்டு கருப்பில் இருந்த ஒருவன் ஏறினான். தொடர்ந்து அதே சைஸில் 4 பேர். ரைட்டு, போகலாம் கண்டக்டர் சொல்ல ஏறின 5 பேரில் ஒருவன் கத்தினான், டிரைவர் வண்டி அப்படி நிப்பாட்டு, நான் சொல்ற வரைக்கும் வண்டி எடுக்க கூடாது. மீறி என்ஜினை ஸ்டார்ட் பண்ண. டிரைவர் அதிர்ந்து போய் திரும்பி பார்த்தார். அந்த தடியன் கையில் பிஸ்டல் தெரிந்தது. பத்மா, வெங்கடேஷ் உட்பட பஸ்ஸில் இருந்த எல்லோருக்குமே வியர்த்து போயிருந்தது. யாரும் அசையக்கூடாது, அசஞ்சா குண்டு பாய்ஞ்சிடும். அந்த துப்பாக்கியை நீட்டிக்கொண்டே அவன் உள்ளே வந்தான். டே தேவே, நல்லா பஸ்ஸ பார்த்து நிப்பாட்டினப்போ டிரைவரையும் கண்டக்டரையும் சேர்த்து 9 பேரு. செம்மையா எதுவும் மாட்டலடா. தொன்னு பேசிக்கிட்டு இருக்காம அந்த 9 பேர் கிட்ட என்ன இருக்குன்னு பாரு, அத்தனையும் போடுங்க.
இவ்வாறு மற்றொருவன் சொல்ல அவர்கள் நகர்ந்தார்கள். கையில் வார பத்திரிகை வைத்திருந்த அந்த வாலிபன் பக்கத்தில் வந்தார்கள். பணம் எவ்வளவு வச்சிருக்க? அவன் பயந்து கொண்டே பர்ஸ் எடுத்தான். 150 ரூபாய் இருக்குங்க. பாக்குறதுக்கு படு ஷோக்கா இருக்க. இம்மா பணம் தான் வச்சிருக்க. சரி சரி, இந்த கையில இருக்கிற அந்த வாட்சையும் மோரத்தையும் கொஞ்சம் அலும்பு பண்ணாம கழட்டி நம்ம ஆள் கையில கொடு. தேவே, சாரு தருவாரு, வாங்கிக்க சொல்லிவிட்டு நடுத்தர வயது தம்பதியிடம் வந்தான். அந்த பெண் கையெடுத்து கும்பிட்டு அழுதாள். அவர் ஒன்னும் பண்ணிடாதீங்க, உடம்பு சரியில்லாம இப்பதாங்க தேறி வராரு. அது சரி, பணம் எவ்வளவு வச்சிருக்க? 70 ரூபா இருக்குங்க. கழுத்துல என்ன செயின்? தங்கமா? இல்லங்க, கவரிங் தான். டே தேவே, இந்த 2 பேரும் நல்லா செக் பண்ணுடா. கவரிங், ஆமா கவரிங். இவ்வாறு சொல்லிக் கொண்டே நடந்து வெங்கடேஷ் பத்மா அருகே வந்தான். பத்மாவை பார்த்ததும் உதட்டை குவித்து விசிலடித்தான். வாரே வா, பஸ்ஸ நிப்பாட்டினது தண்டன்னு நினைச்சேன். அது தப்புப்பா. உனக்காகவே 9 பஸ் நிறுத்தலாம். டே தேவே, பணத்தை கலெக்ட் பண்ணிட்டு சீக்கிரம் வாடா. ஊட்டி ரோஜா கணக்கா ஒன்னு தலதலன்னு உட்கார்ந்துகிட்டு இருக்கு. அதை கேட்டது வெங்கடேஷ் ஆத்திரமாக எழ முற்பட்டான். அப்பொழுது பிரீப் கேஸ் தடால் என்று விழுந்தது. தடியன் பார்வை கீழே தாழ்ந்தது. அட, பிரீப் கேஸ் உள்ளார என்ன இருக்குன்னு பாத்திரலாமா? இவ்வாறு சொல்லிக்கொண்டே பிரீப் கேஸ் எடுக்க குனிந்த தடியனுடைய கையை தட்டி விட்டான் வெங்கடேஷ். தடியனுக்கு ஆத்திரம் வந்தது. புறங்கையை வீசி வெங்கடேஷை பளீர் என்று அறைந்தான். வெங்கடேஷுக்கு உதட்டோரமாக கிழிபட்டு ரத்தம் கோடாக வழிய அம்மா என்று கத்தினான். அதை பார்த்த பத்மா பதட்டமாக எழுந்து வெங்கடேஷை அணைத்த மாதிரி பிடித்துக் கொண்டு கண்களில் நீர் வர சொன்னாள். எங்க அண்ணன் அடிக்காதீங்க பிளீஸ், எங்க அண்ணன் அடிக்காதீங்க. தடியன் சிரித்தான். ஓ, இவ உனக்கு அண்ணனா? ஆமாங்க. அப்படின்னா உன் அண்ணன் உயிரோட இருக்கணும்னா அவனை பேசாம இருக்க சொல்லு. இந்த பிரீஃப் கேஸ் சாவி யார்கிட்ட இருக்கு? அண்ணா, சாவியை கொடுத்துருண்ணா. பத்மா, கொடுத்துருண்ணா. நீ தரலனா அவங்க உன்ன அடிப்பாங்க, அதனால பாத்துட்டு இருக்க முடியாதுண்ணா. குடு. ஆமா ஆமா, உன் தங்கச்சியால பார்க்க முடியாது. பாசமுள்ள தங்கச்சி. டே தேவே, இந்த அண்ணங்கிட்ட இருந்து சாவிய வாங்கி அந்த பொட்டியை திறந்து பாரு. நான் அந்த ரோஜா கிட்ட ஒரு 2 நிமிஷம் பேசிட்டு வந்துடுறேன். அந்த தேவு வந்தான். வெங்கடேஷ் கையில் இருந்து பிரீஃப் கேஸ் சாவியை பிடுங்கி கொண்டான். துப்பாக்கி வைத்திருந்த தடியன் பத்மாவை நெருங்கி அவளுடைய கன்னத்தை தொட போனான். உடனே பத்மா, என்ன தொடாத என்று விலக அவன் துப்பாக்கியால் கன்னத்தை சொரிந்தபடியே புன்னகைத்தான். என்ன பாப்பா, உன்னை ஒருத்தவன் பார்த்துட்டும் தொடாம இருந்தானா அவன் ஆம்பளையே கிடையாது. பஸ்ஸை விட்டு இறங்கி அப்படி இருட்டுக்கு போயிடலாம். வா, 5 நிமிஷம் மறுபடியும் அண்ணங்கிட்டே வந்து உட்கார்ந்துடலாம், சரியா? இவ்வாறு சொல்லிக்கொண்டு அவன் எட்டி கையை பிடித்தான். பத்மா திமிரினாள். அழுது இழுது அடம் பிடிச்சுன்னு வச்சுக்கோயேன், இந்த துப்பாக்கி உன் அண்ணனை சுற்றும், சரியா? வா, பஸ்ஸை விட்டு இறங்கு வா. பத்மா அவனுடைய கையை உதறினாள். அண்ணா அண்ணா. வெகுண்டு போய் வெங்கடேஷ் எழுந்தான். அடுத்த வினாடி அவன் நெஞ்சில் ஒரு குத்து விழ மார்பை பிடித்துக் கொண்டு அப்படியே உட்கார்ந்தான் வெங்கடேஷ். தடியன் சொன்னான். பொட்ட கழுத, உன்கிட்ட கெஞ்சிட்டு இருக்கிறதா? காரியம் ஆகாது. டே சொய்யா, வாடாங்க. இவ கையையும் காலையும் கட்டி தூக்குடா. பஸ்ஸுடைய படியில் நின்று கொண்டிருந்த அந்த மொட்டை தலையன் வாயில் எதையோ போட்டு மென்று கொண்டு உள்ளே வந்தான். பத்மாவை நோக்கி போனான். அடுத்த வினாடி தடியன் கையில் இருந்த அந்த துப்பாக்கி எகிரி விழ ஒருவன் ஒரு சீட்டின் கம்பியில் முட்டி கொண்டு விழுந்தான். அவனுக்கு பின்னால் சீசா பச்சை யூனிஃபார்மில் அந்த ஆர்மி மேன் கோபமாக நின்று கொண்டிருந்தான். பஸ்ஸுக்குள் ஒரு சின்ன குழப்பம். முதலில் சுதாரித்துக் கொண்டவன் வெங்கடேஷ் தான். கீழே உட்கார்ந்து பிரீஃப் கேஸை திறக்க முயற்சி செய்து கொண்டிருந்த தேவி என்ற இளைஞனை காலால் உதைத்து தள்ளி பிரீஃப் கேஸை பிடுங்கிக் கொண்டான் வெங்கடேஷ். மார்போடு அணைத்துக் கொண்டு பத்மாவை பார்த்து கத்தினான். பத்மா, நீ கூட ஓடி வா, இங்க நிக்காத. இவ்வாறு அவன் சொல்லிக் கொண்டே பஸ்ஸில் இருந்து கீழே தாவி குதித்தான் வெங்கடேஷ். தொடர்ந்து பத்மாவும் கீழே குதித்தான். இருவரும் இருட்டான ரோட்டில் இலக்கு தெரியாமல் தபதப வென்று ஓட ஆரம்பித்தார்கள். ஆவேசமான ஓட்டம். துப்பாக்கியை தவறவிட்ட தடியன் நெற்றி காயத்தை தடவிக்கொண்டு திருட்டென்று எழுந்தான். சக ஆட்களை பார்த்து கத்தினான். என்னடா பார்த்துட்டு நிக்கிறீங்க? பட்டாளத்தானுக்கு நம்ம கைவரிசையை காட்டுங்கடா. அடுத்த வினாடி அந்த ஆர்மி மேன் 4 பேர்களால் நெருக்கமாக சுடப்பட துப்பாக்கி தேடி எடுத்துக்கொண்டு தடியன் அவனை நெருங்கினான். கழுத்தில் துப்பாக்கியை வைத்தான். உன்னால எனக்கு நிறைய நஷ்டம். எனக்கு நஷ்டத்தை ஏற்படுத்தினவங்க யாரா இருந்தாலும் சரி, அவங்க செத்து போகணும் அப்படின்றது விதி. ஆர்மி மேன் அந்த தடியனை பார்த்தான். பிறகு பேசினான். இப்படி இரும்பு மாதிரி உடம்ப வச்சுக்கிட்டு இருக்கியே, உழைச்சு பிழைக்க கூடாதா? இப்படி பொட்டத்தனமா துப்பாக்கியை காட்டி கொள்ளையடிச்சுதான் பிழைக்கணுமா என்று அவன் கேட்க, ரொம்ப பேசுறான்டா, சுர்ற அவன. அந்த தடியன் ட்ரிகரை அழுத்த பிஸ்டலும் ஆர்மி மேனும் ஒரே வினாடி நேரத்தில் அதிர்ந்தார்கள். கழுத்தில் கெட்டியாக ரத்தம் வழிய ஆர்மி மேன் ஸ்லோ மோஷனில் விழிகள் நிலைத்து கீழே சாய்ந்தான். டே தேவ, என்ன ராசு, அந்த அண்ணங்காரனு தங்கச்சியும் பிடிச்சே ஆகணும்டா. இந்த இருட்டுல அவங்க ரொம்ப தூரம் ஓட முடியாது, வா போய் தேடலாம். இவ்வாறு சொல்லிக்கொண்டே 5 பேரும் பஸ்ஸை விட்டு கீழே குதித்தார்கள். இந்த பக்கமா தானே ஓடுனாங்க,
வா துரத்தி பார்ப்போம். டார்ச்சை அடித்துக்கொண்டு முன்னால் ஒருவன் ஓட தட தடவென ஏராளமான பூட் சத்தத்தோடு மற்ற 4 பேரும் தொடர்ந்து ஓட ஆரம்பித்தார்கள். அத்தியாயம் 5. பிரீப் கேஸை இடது கக்கத்தில் வைத்துக்கொண்டு மேல் மூச்சு கீழ் மூச்சு வாங்க ஓடிக்கொண்டிருந்தான் வெங்கடேஷ். பின்னால் பத்மா அதே பெருமூச்சுக்களோடு ஓடி வந்தாள். எந்த திசையை பார்த்தாலும் அட்டை கரியாய் இருட்டு தெரிந்தது. அதற்குள்ளே பனிப்புகை. அண்ணா அண்ணா ஓடிக்கொண்டே பத்மா கூப்பிட்டாள். அவளுடைய கால் கொலுசு ஜல் ஜல் என்றது. என்ன பத்மா, இந்த இருட்டில் எனக்கு ஒண்ணுமே தெரியலண்ணா. நீ எப்படி நான் வழி தெரிஞ்சு கரெக்டா ஓடுற? பத்மாவை திரும்பி பார்த்து கொண்டே சொன்னான் வெங்கடேஷ். எனக்கு தெரியும் வாமா, இந்த பைக்கார ஏரியாவுக்கு அப்பா இருந்த காலத்துல நம்ம நல்லா வருவேன். இருவரும் ஓடினார்கள். மேடும் சமவெளியுமாக இருட்டில் மாறி மாறி வந்தது. 1 கிலோமீட்டர் தூரம் ஓடியதும் பத்மா சோர்ந்து போய் நின்றாள். மார்பு வேகமாக மூச்சரித்தது. அந்த குளிரிலும் உடம்பு பூராவும் வியர்த்து போயிருந்தது. அண்ணா அண்ணா ஓடிக்கொண்டிருந்த வெங்கடேஷ் நின்றான். என்னம்மா, என்னால ஓட முடியலண்ணா. பத்மா, கொஞ்சம் தூரம் தாம்மா. அதோ அதோ தூரத்துல விளக்கு வெளிச்சம் தெரியுது. அநேகமா அது ஒரு வீடா கூட இருக்கலாம். அங்க போயிடலாமா, பயமே இல்ல. பல்ல கடிச்சிட்டு ஓடிவாமா. இந்த 50,000 ரூபாய் பணத்தையும் அதுக்கு மேல ஒன்னையும் நான் காப்பாத்தி ஆகணுமா? அண்ணா, பக்கத்துல எதுவும் போலீஸ் ஸ்டேஷன் இருக்காதா? இந்த பக்கம் ஊட்டி, அந்த பக்கம் நடுவட்டம். 2 பக்கமும் கொஞ்சம் தூரம் போனாதாமா போலீஸ் ஸ்டேஷன் வரும். பயப்படாதம்மா, என் கூட ஓடிவாமா, கொஞ்சம் தூரம் தான். இவ்வாறு மூச்சு வாங்க வெங்கடேஷ் பேசிக் கொண்டிருக்கும் போதே கொஞ்சம் தூரத்தில் ஒரு டார்ச்சின் பிரகாசமான வெளிச்ச வட்டமும் அதை தொடர்ந்து அந்த 5 பேர்களுடைய உருவங்களும் தெரிந்தன. வெங்கடேஷ் கத்தினான். பத்மா பத்மா, அவங்கதான், ஓடு ஓடு. அடுத்த வினாடி இருவரும் பறக்க ஆரம்பித்தார்கள். பயம் அவர்களுடைய இருதயங்களை ஒற்றி எடுக்க இருட்டில் பாறைகளையும் குற்றிச் செடிகளையும் அடையாளம் வைத்துக் கொண்டு தாண்டி தாண்டி ஓடினார்கள். பத்மாவின் கொலுசு சத்தமும் பயத்தோடு சத்தத்தை எழுப்பிக் கொண்டே இருந்தது. பத்மா திரும்பி பார்த்தாள். டார்ச் வெளிச்சத்தின் வட்டம் அவர்களையே குறிப்பார்த்து வேகமாக வந்து கொண்டிருக்க அவர்கள் கத்தியபடி ஓடி வந்தார்கள். டே ராசு, கொலுசு சத்தம் கேக்குது. அந்த பக்கம் தான் ஓடுறாங்க. பைக்காரா போறதுக்குள்ள அவங்கள மடக்கி பிடிக்கணும்டா. தேவே, உன் கையில தான் துப்பாக்கி இருக்குல்ல, குறிப்பார்த்து சுடு. பட்டா படட்டும், பட்டாட்டி போகட்டும். வேணாண்டா தேவு, சுடாத. இந்த இருட்டுல உன்னால குறிப்பார்த்து சுட முடியாது. எப்படியும் குறி தவறிடும். தோட்டா வீணா போயிட்டா அப்புறம் சமயத்துல துப்பாக்கி நமக்கு உதவாம போயிருண்டா. சுடாதா, விடு. இவ்வாறு பேச்சு குரல்கள் பின்னால் கேட்டுக்கொண்டிருக்க பத்மாவும் வெங்கடேஷும் ஓடிக்கொண்டிருந்தார்கள். ஏராளமான பெருமூச்சுகளோடு வாய்ப்பிலிருந்து சுவாசித்துக் கொண்டே ஓடினார்கள். தூரத்தில் தெரிந்த விளக்கு வெளிச்சம் மெல்ல மெல்ல அவர்களுக்கு கிட்டே வந்தது. பின்னால் அந்த 5 பேருடைய காலடி சத்தமும் தபதபவென்று கேட்டன. வெங்கடேஷ் கக்கத்தில் சூட்கேஸை வைத்துக் கொண்டு எதிரே இருட்டில் மசமசவென்று தெரிந்த அந்த குற்றிச் செடியை மூச்சு பிடித்துக் கொண்டு தாண்டினான். சட்டென்று அந்த பாறை எதிர்பட என்ன செய்யலாம் என்று யோசிப்பதற்குள் பாறையால் மோதப்பட்டு சூட்கேஸோடு கீழே உருண்டான். பிறகு சத்தம் காட்டாமல் வலியை பொறுத்து கொண்டான். அண்ணா அண்ணா! பின்னால் ஓடி வந்த பத்மா அலறிக்கொண்டே அவன் அருகே ஓடி வந்து மண்டியிட்டு உட்கார்ந்தாள். கீழே உருண்டு கிடந்த அவனை தன்மேல் சாய்த்து கொண்டாள். வேகமாக மூச்சிரித்தாள். அண்ணா, என்ன ஆச்சுனா? பத்மா பத்மா. வெங்கடேஷ் எழுந்து உட்கார முயற்சி செய்தான். என்னண்ணா, என்ன ஆச்சு? எனக்கு முழங்கால அடிபட்டிருக்குமா? இனிமே என்னால வேகமா ஓட முடியாது. என்கிட்ட இருக்கிற அந்த பணத்தை விட நீந்தாம எனக்கு முக்கியம். அவங்க கையில நீ சிக்கிட கூடாதுமா. இங்கிருந்து ஓடிரு. அதோ அங்க தெரியுற விளக்கு வெளிச்சம் ஏதாவது ஒரு வீடாதான் இருக்கும். அங்க போயிடுமா, அங்க போயிடு. அண்ணா, அப்ப நீ என்ன பத்தி கவலைப்படாதமா. நான் அவங்க கைக்கு சிக்கினாலும் என்கிட்ட இருக்கிற பணத்தை மட்டும் தான்மா பறிப்பாங்க. ஆனா நீ மாட்டிக்கிட்டா உன்னை சின்ன பின்னமாக்கிடுவாங்கம்மா. தயவு பண்ணி ஓடிடுமா, ஓடிடு. பத்மா தலையாட்டி மறுத்தாள். என் உயிரே போனாலும் சரிண்ணா, உன்னை விட்டு நான் போக மாட்டேன்னா. நீ என் கூட எந்திரிச்சு இப்படியே மெல்லமா பாறைக்கு பின்னாடி வாண்ணா. நாம ஒளிஞ்சிட்டு இருக்க அந்த இடத்த அவங்கள கண்டுபிடிக்க முடியாதுண்ணா. சொன்னா கேளு பத்மா. நான் கேட்க மாட்டேன். என் கையை பிடிச்சிட்டு மெல்ல எந்திரிச்சு வா, இப்படி வாண்ணா. வெங்கடேஷ் பல்லை கடித்துக் கொண்டு மெதுவாக எழுந்தான். பத்மா அவனுடைய தோலை பிடித்துக் கொண்டு ஆதரவாக நடந்தான். அந்த சத்தம், அந்த கொலுசு சத்தம் நான் இருக்கிறேன் என்று சொல்லிக் கொண்டே இருந்தது. பத்மா, அந்த கொலுசை கட்டிடு பத்மா, அது நம்மளை காட்டி கொடுத்துரும் போல இருக்கு. வெங்கடேஷ் சொல்ல பத்மா கீழே குனிந்து 2 கால்களிலும் இருந்த கொலுசுகளை கழற்றிக் கொண்டாள். சத்தமே இல்லாமல் தலையை குனிந்து கொண்டே நடந்து வந்து வெங்கடேஷோடு பாறைக்கு பின்னால் மறைந்து கொண்டாள். வெங்கடேஷும் பாறையில் சாய்ந்து கொண்டான். சின்ன சின்ன மூச்சரிப்புகளோடு காத்திருந்தார்கள்.
பத்மா பாறையின் மறைவில் இருந்து மெதுவாக எட்டி பார்த்தாள். டார்ச் வெளிச்சத்தோடு அந்த 5 பேரும் ஓடி வந்து கொண்டிருந்தார்கள். கிசுகிசுப்பாக பேசிக்கொண்டே இருந்தார்கள். அவ்வப்பொழுது சத்தமாக கெட்டை வார்த்தைகளையும் பேசினார்கள். எந்த பக்கம்டா போனானுங்க? நேரத்தான ஓடிக்கிட்டு இருந்தாங்க. ஆமாப்பா, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கேட்ட கொலுசு சத்தம் இப்ப கேட்கல பாத்தியா? அவ கரெக்டே இருப்பா, விவரமானவதான். ஆனா அவளை தின்னே ஆகணும். வா, நேரா ஓடி போய் பார்ப்போம். தேவே, துப்பாக்கி எங்கேல கொடு. இனிமே அவங்க என் கண்ணில் கொஞ்சம் பட்டாலும் சரி சுட போறேன். 6 தோட்டா இருக்குல்ல, 1வது பாயாதான் என்ன? சரிதான். ஆனா எல்லாரும் ஒரே பக்கமா போக வேண்டாம் ராசே. நம்மள 2 பேரு இடது கை பக்கமா போய் அப்புறம் நேரா வரட்டும். மத்த 3 பேரும் நேராவே போவோம். அவங்க 2 பேரும் யார் யார் கண்ணில் பட்டாலும் சரி விசில் அடிக்கணும், சரியா? ஆமா, தேவு சொல்றதுதான் சரி. சரி, அப்ப நானும் செய்ய போனோம். லெப்ட்ல போய் அப்புறமா நேரா வரோம். நீங்க 3 பேரும் நேரா வாங்க. ஓடுங்க. இவ்வாறு பேசி முடிவெடுத்து விட்டு முரட்ட குதிரைகள் மாதிரி தப தபா வென்று ஓடினார்கள். பேச்சு குரலும் ஓடுகிற சத்தமும் மெல்ல மெல்ல தேய்ந்து அந்த இடமே அமைதிக்கு திரும்பியது. வெங்கடேஷும் பத்மாவும் ஆசுவாச பெருமூச்சு விட்டு மெல்ல எழுந்தார்கள். பத்மாவின் வியர்த்து போன உள்ளங்கையை பற்றி கொண்டான் வெங்கடேஷ். நல்லா பாரு பத்மா, எல்லாரும் போயிட்டாங்களா? போயிட்டாங்கண்ணா. வெங்கடேஷ் சுற்றும் முற்றும் பார்த்தான். அங்கே இருக்கும் அந்த இருட்டு கருப்பு வார்னிஷ் பேப்பராக 4 பக்கமும் இருந்தது. தலைக்கு மேலே வானத்தில் சொற்பமாக நட்சத்திர கூட்டம் தெரிந்தது. நீலகிரிக்கே உரித்தான ஐஸ் காற்று மூர்க்கமாக வீசியது. உன்னால நடக்க முடியுமாண்ணா? நடக்க முடியும் பத்மா, ஓடதான் முடியாது. முழங்கால சிப்பியில பலமா அடிபட்டிருக்கு, ரத்தம் கூட வருதுன்னு நினைக்கிறேன். சரிண்ணா, விளக்கு வெளிச்சம் தெரியுற அந்த வீட்டுக்கு போயிடலாம் வாண்ணா. இங்கேயே நின்றுட்டு இருந்தா மறுபடியும் அவங்க வரலானா? அதை கேட்ட வெங்கடேஷ் சிரமமாக நடக்க அவனோடு நடந்தாள் பத்மா. அவன் கையில் இருந்த சூட்கேஸை தன் கைக்கு மாற்றிக்கொண்டாள். இனிமே ராத்திரி பஸ்ல வரவே கூடாது பத்மா. சரிண்ணா, ஆனா இந்த மாதிரி பஸ்ஸை மறிக்கிற வழக்கம் நம்ம நீலகிரியில இருக்கிறது ஆச்சரியமா இருக்கேனா? அவங்க யாரோ வெளியூர் ஆசாமிங்க போல இருக்கு. அப்படிதான் தெரியுது பத்மா. அந்த விளக்கு வெளிச்சத்தை நோக்கி நடக்க ஆரம்பித்தார்கள். இந்த பக்கம் எந்த வீடுமே இல்லாத இந்த இடத்துல வந்து யாரோ வீட்டை கட்டியிருக்காங்க. பத்மா கேட்க, அது வீடடைய மனசுக்கு படல பத்மா. ஏதாச்சும் ஃபேக்டரியா இருக்கலாம். பில்டிங் கொஞ்சம் பெருசா தான் தெரியுது. வீடோ ஃபேக்டரியோண்ணா, எதுவா இருந்தா என்னன்னா நிச்சயம் ஆளுங்க இருப்பாங்கல்ல. அங்க போய் சேர்ந்துட்டா கொஞ்சம் தைரியம் வந்துடும்னா. ஒரு 10 நிமிட வேகமான நடைக்கு பிறகு அந்த விளக்கு வெளிச்சத்தை நெருங்கினார்கள். சுற்றிலும் செம்மண் பூசிய காம்பவுண்ட் சுவர் தெரிய அந்த பழைய பங்களா கொஞ்சம் சிதிலமாக தெரிந்தது. காம்பவுண்ட் கேட் வெறுமனே சாத்தப்பட்டிருக்க உள்ளே இருந்த போர்ட்டிகோவில் அந்த 40 வாட்ஸ் பல்பு எரிந்து கொண்டிருந்தது. போர்ட்டிகோவில் பழைய கார் ஒன்று நின்று கொண்டிருக்க பங்களாவின் பின்புறம் இருட்டில் யூக்கலிப்டஸ் மரங்கள் காற்றில் ஆடின. வெங்கடேஷும் பத்மாவும் காம்பவுண்ட் கேட்டை தள்ளிக்கொண்டு உள்ளே போனார்கள். எண்ணெய் போடாத அந்த காம்பவுண்ட் கேட் கல்லடிப்பட்ட நாய் மாதிரி ஒரு மாதிரி கத்தியது. சுவர் கோழிகள் பங்களாவை சுற்றிலும் இறைந்து கொண்டிருந்தது. வெங்கடேஷ் நொண்டிக்கொண்டே போர்ட்டிகோவை நோக்கி போக கையில் சூட்கேஸோடு அவனை தொடர்ந்தாள் பத்மா. வாசல் கதவு சாத்தியிருக்க நிலைப்படியின் மேல் காலிம்பெல் தெரிந்தது. படியேறி போய் பட்டனை அழுத்தினாள் பத்மா. பங்களாவின் உள்ளே அதன் சத்தம் கேட்டது. தொடர்ந்து அமைதியாக இருந்தது. கதவு திறக்கப்பட காத்திருந்தார்கள் வெங்கடேஷும் பத்மாவும். நிமிட நேரம் மௌனமாக ஓடியது. என்னன்னா உள்ள யாருமே இல்லை போல இருக்கு. பத்மா வெங்கடேஷிடம் திரும்பி பார்த்து சொன்னான். இன்னொரு வாட்டி பட்டன் அழுத்து பத்மா, யாராவது கண்டிப்பா இருப்பாங்க. பத்மா அழுத்தினாள். ஒரு நீண்ட அழைப்பு. அந்த அழைப்பு மணி சத்தம் பங்களா முழுக்க கேட்டது. வெங்கடேஷும் பத்மாவும் சுற்றும் முற்றும் பார்த்தார்கள். யாராவது தட்டுப்படுவார்களா என்று பார்வையை கூர்மையாக வைத்து பார்த்தார்கள். யாராவது கண்டிப்பா உள்ள இருந்துதான் ஆகணும். உள்ள தாழ்பால் போடப்பட்டிருக்கு. போர்ட்டிகோல லைட் எரியுது. கண்டிப்பா யாராவது இருக்கணும் என்று அவன் சொல்லி அதே நேரம் பங்களாவின் உள்ளே யாரோ நடந்து வரும் சத்தம் மெலிதாக கேட்டது. அண்ணா அண்ணா, யாரோ வராங்கண்ணா. நான் தான் சொன்னல்லம்மா. கதவு திறக்கப்பட காத்திருந்தார்கள். உள்ளே நடந்து வந்த காலடி சத்தம் அதிகப்பட்டு கதவருகே வந்ததும் நின்றது. சில வினாடிகளுக்கு பிறகு கதவின் இடது பக்கம் சதுரமாக ஒரு ஜன்னல் தெரிய அதன் வழியே அந்த பெண்ணுடைய முகம் தெரிந்தது. அவள் கேட்டாள், யாரது? பத்மா வேக வேகமாக அந்த ஜன்னல் பக்கம் போனாள். மா, நாங்கள் கூடலூர் பஸ்ஸில் வந்தோம். வழியில் 4-5 பேர் பஸ்ஸை வழி மறித்து தாக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நானே அண்ணனும் தப்பிச்சு ஓடி வந்துட்டோம். பின்னாடி எங்களை துரத்திட்டு வராங்க. வழியில் பங்களாவை பார்த்தோம், உள்ள நுழைஞ்சிட்டோம். சரி சரி இருங்க, எஜமான ஐயாவை கேட்டுட்டு கதவை திறக்கிறேன். அந்த ஜன்னலை சாத்தி விட்டு அந்த பெண் உள்ளே போனாள். வேலைக்கார பொண்ணு போல இருக்குண்ணா, பத்மா சொன்னாள். 1/2 நிமிட நேரத்திற்கு பிறகு கதவு மெல்ல திறந்தது. அந்த பெண் எட்டி பார்த்து விட்டு சொன்னாள், சீக்கிரம் வாங்க உள்ள. நீங்க 2 பேர் மட்டும்தானா? ஆமாங்க. உள்ள வாங்க, கடைசி ரூம்ல ஐயா இருக்காரு, இப்ப விஷயத்த சொல்லுங்க. அந்த வேலைக்கார பெண் சொல்லி பத்மாவும் வெங்கடேஷும் உள்ளே வந்ததும் கதவை சாத்தி தாழிட்டாள். வெங்கடேஷ் அந்த பெண்ணை பார்த்தான். கருப்பாய் குள்ளமாய்
வேலைக்கார பெண்களுக்கே உரிய அழுக்கு நெடியோடு தெரிந்தாள். புடவைக்கு மேலே ஒரு கிழிந்த ஸ்வெட்டரையும் போட்டிருந்தாள். பத்மாவும் வெங்கடேஷும் ஹாலுக்கு நுழைந்தார்கள். சற்று பெரிதான ஹால் அது. நடுவே ஊஞ்சல் தெரிந்தது. ஒரு லஸ்தர் விளக்கு எரியாமல் தொங்கிக் கொண்டிருக்க சுவரில் இருந்த டியூப்லைட் மட்டும் எரிந்தது. இருவரும் மெல்ல நடந்து போய் கடைசி அறைக்கு முன்பாக நின்றார்கள். அறைக்குள் யாரோ ஒருவர் இருமும் சத்தம் கேட்டது. பத்மாவும் வெங்கடேஷும் உள்ளே எட்டி பார்த்தார்கள். படுக்கையில் சாய்ந்து கனமான கம்பளியை போத்தியிருந்தார் அந்த பெரியவர். நரைத்த தலை, கண்களுக்கு கண்ணாடியை கொடுத்து ஒரு புத்தகத்தை பார்த்து கொண்டிருந்தார். உடம்புக்கு சரியில்லாதவர் போல கொஞ்சம் சோர்ந்திருந்தார். பத்மாவையும் வெங்கடேஷையும் பார்த்து புன்னகைத்து, உள்ள வாங்க என்றார். இருவரும் உள்ளே போனார்கள். வேலைக்கார பொண்ணு சொன்னா நீங்க வந்த பஸ்ஸ யாரோ வழிமறிச்சாங்களாமே, யார் அவங்க? தெரியலங்க ஐயா, திடீர்னு வந்து பஸ்ஸை நிறுத்திட்டாங்க. எல்லாரையும் அடிச்சு பணம் முடுங்க ஆரம்பிச்சிட்டாங்க. நானும் என் தங்கச்சியும் பஸ்ல இருந்து குதிச்சு உங்க வீட்டு விளக்க இலக்கா வச்சுக்கிட்டு ஓடி வந்தோம். அப்படியா? அவங்களும் பின்னாடியே துரத்திட்டு வந்தாங்களா? ஆமா. சரி, அப்படி உட்காருங்க. உங்களுக்கு எந்த ஊரு? கூடலூருங்க. எங்க போயிட்டு வரீங்க? கோயம்புத்தூருங்க. சாப்பிட்டீங்களா? இல்லைங்க ஐயா. பெரியவர் திரும்பி அறையின் வாசலை பார்த்து கத்தினார். ருக்கு, வர்றாங்க ஐயா. அந்த வேலைக்கார பெண் எங்கிருந்தோ ஓடி வந்தாள். பெரியவர் அவளிடம் திரும்பினார். இவங்க சாப்பிடல போல இருக்கு. ஏதாச்சும் இருக்கா வீட்டுல? இருக்குங்க ஐயா. சாதம் பத்தலன்னா அலமாரில ரொட்டி இருக்கும், எடுத்து டோஸ்ட் பண்ணி கொடு. ஃப்ரிட்ஜில் பழம் இருக்கு, எடுத்து வை. சரிங்க ஐயா. போங்க, முதல்ல போய் சாப்பிட்டு வாங்க, அப்புறம் பேசலாம். வெங்கடேஷ் குறுக்கிட்டான். எங்களுக்கு பசி ஒன்றும் இல்லைங்க ஐயா. கொஞ்ச நேரம் தங்கியிருந்து போறதுக்கு இடம் கிடைச்சா போதும். பரவாயில்லப்பா, கொஞ்சத்துக்கு கொஞ்சமாவது சாப்பிட்டுட்டு வாங்க. பார்க்கறதுக்கே என்னமோ போல இருக்கீங்க, களைப்பா வேற இருக்கீங்க. பசிக்கும்ல, போங்க, போய் சாப்பிட்டுட்டு வாங்க. இவ்வாறு பெரியவர் கண்டிப்பாக சொல்லவும் வேறு வழி இல்லாமல் அந்த வேலைக்கார பெண்ணை தொடர்ந்தார்கள். பத்மாவும் வெங்கடேஷும் 4-5 அறைகளை கடந்து போனதுமே டைனிங் டேபிள் வந்தது. வேலைக்கார பெண் தட்டுக்களை எடுத்து வைத்தாள். பெரியவர் எப்பவுமே அப்படிதான். வீட்டுக்கு யாரு வந்தாலும் சரி, முதல்ல சாப்பிட்டீங்களான்னு கேட்பாரு. சாப்பிடலன்னு சொன்னா சாப்பிடாம விடவே மாட்டாரு. பத்மாவும் வெங்கடேஷும் உட்கார்ந்தார்கள். பத்மா கேட்டாள், இவ்வளோ பெரிய வீட்டுல பெரியவரும் நீயும் மட்டும்தான் இருக்கீங்களா? ஆமா, வேற யாரும் இல்லையா? பெரியவரோட மகனும் மருமகளும் போன வாரம் வரைக்கும் ஒன்னாதான் இருந்தாங்க. அவங்களுக்குள்ள திடீர்னு ஏதோ மனஸ்தாபம். மகனும் மருமகளும் கோவிச்சுட்டு மெட்ராஸ் போயிட்டாங்க. பெரியவரோட பேர் என்ன? அவரோட பேர் எனக்கு தெரியாதுங்க. ஆனா எல்லாருமே அவரை கவுடர்னு தான் கூப்பிடுவாங்க. கவுடர்னா இந்த பைக்காரா வட்டாரத்துல பிரசித்தம். அந்த காலத்துல கடல் தாண்டி போய் வியாபாரம் பண்ணவர். சாதத்தை பரிமாறிக்கொண்டே சொன்னால் அந்த வேலைக்கார பெண். பத்மா கொஞ்சம் பயத்தோடு கேட்டாள், இந்த வீடு இவ்வளோ தனியா இருக்கே, உங்களுக்கு பயமா இல்லையா? எதுக்குமா பயப்படணும்? வீட்டை ஒட்டின மாதிரி மண் ரோடு போகுது. அதுல பர்லாங் தூரத்துல போய் கூடலூர் தார் ரோட்ல போய் ஜாயின் ஆகுது. கொஞ்சம் தூரத்துல நீலகிரி தைலம் பண்ற ஃபேக்டரி இருக்கு. பகல் நேரத்துல அங்க வேலை செய்யற ஆளுங்க நடமாட்டம் இருந்துகிட்டே இருக்கும். அப்புறம் என்ன பயம்? திருடங்கிறடா வந்தாங்கன்னா பெரியவர்கிட்ட துப்பாக்கி இருக்கு. வெங்கடேஷ் குறுக்கிட்டு கேட்டான். சரிம்மா, இந்த வீட்டுல டெலிபோன் இருக்கா? இருக்கு, ஆனா அது வேலை செய்யாதுங்க, கெட்டு போச்சு. சரி பண்ண சொல்லி இருக்கு. வேலைக்கார பெண் சொல்லிக்கொண்டே சாம்பாரை ஊற்ற சாதத்தை பிசைந்தாள் பத்மா. வெங்கடேஷுக்கு சமபசி. வேக வேகமாக சாப்பிட ஆரம்பித்தான். ரொட்டியை டோஸ்ட் பண்ணி தரட்டுமா? அதெல்லாம் ஒன்றும் வேணாமா, பழமாச்சும் சாப்பிடுங்கம்மா என்று கேட்டுக்கொண்டே அலமாரியை திறந்து வாழைப்பழ சீப்பை எடுத்து வந்தாள். பத்மாவும் வெங்கடேஷும் 15 நிமிடங்களை செலவழித்து சாப்பிட்டு முடித்தார்கள். அவர்கள் வாஷ் பேஷனில் கைகளை கழுவி கொண்டிருந்த போது பெரியவர் வந்தார். ஒரு உயர்தர சால்வையை போர்த்தி இருந்தார். என்ன சாப்பிட்டீங்களா? அதை கேட்ட வெங்கடேஷ் கை கழுவின ஈர கையோடு வணங்கி கொண்டே சொன்னான். உங்க உதவியை நாங்க மறக்கவே மாட்டோங்க ஐயா, நல்லா சாப்பிட்டோம். பெரியவர் புன்னகைத்தார். ஓ பேர் என்ன தம்பி? வெங்கடேஷ்ங்க. ஓ தங்கச்சி பேரு? பத்மா. இவ்வளவு அழகான பொண்ணை வச்சுக்கிட்டு ராத்திரி நேரத்துல ஊரு விட்டு ஊர் போலாமா? அதுவும் இது பைக்காரா ஏரியா, ரொம்பவும் மோசமான ஏரியா. ஆனா இந்த மாதிரி ஒரு தப்பா கூட ஆனதில்லை. கையில இருந்த பணத்தை யாராவது புடுங்கிட்டாங்களா? இல்லைங்க, அதுக்குள்ள தப்பிச்சிட்டோம். தங்கச்சி ஒருத்தவன் சீண்ட ஆரம்பிச்சான். அந்த சமயம் பார்த்து ஆர்மிக்காரர் ஒருத்தர் அவங்கள தாக்க ஆரம்பிச்சாரு. அந்த அமளியில நாங்க தப்பிச்சிட்டோம். நல்ல வேலையா இந்த பக்கவா ஓடி வந்தீங்க. என்ன தம்பி நொன்றீங்க? குனிந்து வெங்கடேஷன் முழங்காலை பார்த்தார் பெரியவர். அவங்களுக்கு தப்பிச்சு அண்ணன் ஓடி வர்றப்ப பாறை தட்டி கீழே விழுந்துட்டாரு. முழங்கால லேசா அடிபட்டுருச்சு. பத்மா சொன்னாள்.
ரத்த காயம் மட்டும் தெரியுதே. என் ரூமுக்கு வாங்க, ஆயின்மெண்ட் தரேன். காயத்துக்கு மேலே பூசி பேண்டேட் போட்டா விடியறதுக்குள்ள வலி குறைஞ்சிடும். பெரியவர் தன் அறையை நோக்கி முன்னால் போக இருவரும் தொடர்ந்து போனார்கள். அவர் அறைக்குள் நுழைந்து ஷெல்ஃபில் இருந்த ஆயின்மெண்ட்டையும் பேண்டேடையும் எடுத்து பத்மாவிடம் நீட்டினார். இந்தாம்மா, அண்ணனுக்கு நல்லா போட்டு விடு. அதை வாங்கிய பத்மா வெங்கடேஷின் முழங்கால் காயத்திற்கு ஆயின்மெண்ட்டை பூசி பேண்டேடை போட்டு விட்டு நிமிர்ந்தாள். பெரியவர் சொன்னார், மாடி மேல ரூம் இருக்கு. என் மகனும் மருமகனும் இருந்த ரூமு தான். நல்லா தூங்கி எழுந்துருங்க. நாளைக்கு காத்தால 6 மணி பஸ்ஸுக்கு நீங்க போயிடலாம். இவ்வாறு அவர் சொல்ல, ராத்திரி பூராவும் தங்குறதா? இல்ல வேண்டாங்க ஐயா, கொஞ்ச நேரம் இருந்துட்டு நாங்க அப்படியே புறப்பட்டுறோம். வீட்டிலிருந்து கூடலூர் போற கடைசி பஸ் எப்படியும் கிடைக்கும், அதை பிடிச்சி ஊருக்கு போயிடுவோம். இவ்வாறு வெங்கடேஷ் சொல்ல, நீ மட்டும் தனியா இருந்தா பிரச்சனை இல்லை தம்பி, இப்படி வேணாலும் புறப்பட்டு போயிடலாம். ஆனா தங்கச்சியும் கூட இருக்காளே, இப்பதான் ஒரு கண்டத்திலிருந்து தப்பிச்சு வந்திருக்க, மறுபடியும் வெளியே போனா எப்படியும் மாட்டிக்கவில்லையா? அதனாலதான் சொல்றேன். இவ்வாறு பெரியவர் சொல்ல, ஆமாண்ணா, அவர் சொல்றதும் சரிதான். நம்மளை துரத்திட்டு வந்தவங்க அவ்வளவு சுலபமா திரும்பிட மாட்டாங்க. இன்னமும் வெளியே தான் தேடிக்கிட்டு இருப்பாங்க. நம்ம விடிஞ்சு வெளியே போறதான் பெட்டர்னா வெங்கடேஷம் யோசித்தான். என்ன தம்பி யோசிக்கிற? ஒண்ணுமில்லைங்க ஐயா, எங்களால உங்களுக்கு தான் சிரமனும் பார்த்தேன். நீங்க எங்களுக்கு இடம் கொடுத்த தெரிஞ்சது அப்படின்னா அந்த தடியன்களால உங்களுக்கும் ஆபத்து வருமேன்னு தான் யோசிக்கிறேன். அவங்கள பத்தின பயமே உனக்கு வேண்டாம் தம்பி. இந்த கவுடரை பத்தி தெரிஞ்சவங்க யாரும் அவ்வளோ சுலபமா இந்த பக்கம் வந்துட மாட்டாங்க. மீறி வந்தா நான் பேச மாட்டேன், அதோ அவன் தான் பேசுவான். பின்பக்கம் திரும்பி சுவரை காட்டினார் பெரியவர். வேட்டைக்கு உபயோகப்படும் அந்த நீண்ட துப்பாக்கி சுவரில் தொங்கியது. பாத்தீங்களா, நீங்க போய் நிம்மதியா படுங்க. காலையில 5 மணிக்கு ருக்கு உங்களை எழுப்பி விடுவா. நீங்க குளிச்சு டிஃபன் சாப்பிட்டு 6 மணி பஸ்ஸுக்கு போயிடலாம். அதை கேட்ட பத்மா கண்களில் நீர் மின்ன கையெடுத்து பெரியவரை கும்பிட்டாள். பெரியவர் சிரித்தார். போமா, போய் படுத்த ரெஸ்ட் எடு. தங்கச்சியை கூட்டிட்டு போப்பா தம்பி, நானும் போய் படுக்கிறேன். ருக்கு, எல்லா ஜன்னலையும் சாத்தி ஒழுங்கா தாப்பால் போட்டிருக்கியா? போட்டிருக்கங்க ஐயா. அவங்களுக்கு ரூமை காட்டிட்டு நீயும் போய் படு. யாரு வந்து கதவை தட்டினாலும் திறக்காத. என்னை எழுப்பி கேட்டுட்டு தான் திறக்கணும், சரியா? சரிங்க ஐயா. தலையாட்டி விட்டு பத்மாவையும் வெங்கடேஷையும் மாடி அறைக்கு கூட்டிட்டு போனாள் அந்த வேலைக்காரி ருக்கு. அத்தியாயம் 6. கட்டிலில் படுத்து தூக்கம் வராமல் புரண்டாள் பத்மா. அவள் கண்ணை மூடினால் அந்த 5 மனிதர்களும் கையில் டார்ச் லைட்டும் துப்பாக்கியோடும் துரத்தி வருவது போல அவளுக்கு தோன்றியது. என்ன பத்மா, தூக்கம் வரலையா? வெங்கடேஷ் கேட்டான். அதை கேட்ட பத்மா எழுந்து உட்கார்ந்து கொண்டு முழங்காலை கட்டி கொண்டாள். நிமிஷத்துக்கு நிமிஷம் இருதயத்துடைய துடிப்பு அதிகமாகிட்டே போகுதுண்ணா. கண்ணை மூடினாலே அந்த 5 பேரு தடி பசங்க இருக்காங்களே, அவங்க தான் ஞாபகத்துக்கு வராங்க. இந்த அவஸ்தையில எப்படி தூக்கம் வரும்? ராத்திரி புறாவும் கொட்டை கொட்டை விழிச்சுக்கிட்டு இருந்து விடிஞ்சதும் அப்படியே புறப்பட வேண்டியதுதான். ஒருவேளை தப்பிக்காம மாட்டி இருந்தோம் அப்படின்னு வச்சுக்கோ, நிலைமை என்ன இருக்குன்னு கொஞ்சம் யோசிச்சு பாரு. ஐயோ அப்பா, இப்ப யோசிச்சு பார்த்தாலும் உடம்பு வேர்த்து கொட்டுதுண்ணா. இவ்வாறு பத்மா சொல்ல வெங்கடேஷ் சிரித்தான். நடந்து போனதே ஏமா நினைச்சுக்கிட்டு இருக்க? சாப்பாடும் போட்டு தங்க இடம் கொடுத்திருக்காரே, அந்த பெரியவரை நினைச்சிட்டு தூங்கு, தூக்கம் வந்துடும். நினைச்சா ஆச்சரியமா இருக்குண்ணா. சாயங்காலம் 5 மணிக்கு கோயம்புத்தூர்ல இருந்து புறப்படும் போது இப்படி ஒரு ஆபத்து வரணும்னு நாம் நினைச்சோமா? சுசிகிட்ட சொன்னா கூட அவரு நம்ப மாட்டாரு. ஏதோ மர்ம நாவல்ல வர்ற மாதிரி கிடுகிடுன்னு என்னென்னமோ சம்பவம் நடந்து போச்சுல்ல. இவ்வாறு சொல்லிக்கொண்டே பக்கத்து கட்டிலில் படுத்திருந்த வெங்கடேஷை திரும்பி பார்க்க வெங்கடேஷ் எதையோ உன்னிப்பாக கவனித்துக் கொண்டிருந்தான். என்னன்னா பத்மா? உன்னிப்பா கவுனி. கீழே ஹால்ல ஏதோ சத்தம் கேட்கல. பத்மா உன்னிப்பானாள். காதுக்கு கூர்மையை கொடுத்து தீவிரமாக கேட்டாள். கேட்க கேட்க அவள் நெற்றி சுருங்கியது, முகம் லேசாக மாறியது. அவளுக்கு இருதய துடிப்பு அதிகமானது. கீழே ஹாலில் நாற்காலிகள் இடுபடும் சத்தம், தாழ்ந்த குரலில் ஒரு சில பேசும் குரல்கள், அவ்வப்பொழுது இருமல் சத்தம். பத்மாவும் வெங்கடேஷும் கட்டிலை விட்டு விறுவிறுவென்று எழுந்து நின்றார்கள். ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டார்கள். அண்ணா, சவுத்து பக்கம் ஸ்டூலை போட்டு இழுத்து போட்டு வெண்டிலேட்டர் வழியா ஏறி பார்க்கட்டுமா? ஏறி பார்த்தா ஹால் தெரியுமா? தெரியும்னு நினைக்கிறேன். நீ இருமா, நான் ஏறி பார்க்கறேன். வெங்கடேஷ் ஸ்டூலை சத்தம் இல்லாமல் சுவரோரமாக இழுத்து போட்டு மேலே ஏறினான். வெண்டிலேட்டர் கம்பிகள் வழியாக உடலை எம்பி கீழே பார்த்தான். மாடியின் கைப்பிடி சுவர் மட்டும்தான் தெரிந்தது. என்னன்னா, ஹால் தெரிஞ்சுதா? தெரியலம்மா,
கீழே இறங்கினான் வெங்கடேஷ். இப்போ என்ன பண்ணலாம்? ஹால்ல யாரோ இருக்காங்க. கிசு கிசுன்னு பேச்சு குரல் கேக்குதா உனக்கு? எனக்கும் கேக்குது. பேசாம கதவை திறந்து போய் பார்த்துட்டு வந்துட்டுமா? பத்மா கேட்க, வேணாம், அந்த பெரியவரோட குரல் கேட்கிற வரைக்கும் நாம கதவை திறக்க கூடாது பத்மா. ஏன்னா வந்திருக்கிறது யாரும் நமக்கு எப்படி தெரியும்? இருவரும் பேசிக்கொண்டே கட்டிலுக்கு வந்து அமர்ந்தார்கள். இப்பொழுது கேட்டுக்கொண்டிருந்த அந்த கிசுகிசு குரலும் நாற்காலி சத்தமும் நின்று போக பங்களா முழுக்க அமைதியாக இருந்தது. 2 நிமிடம், 3 நிமிடம் அமைதியாக இருந்தது. பத்மாவும் வெங்கடேஷும் கட்டிலில் அப்படியே உட்கார்ந்திருந்தார்கள். திடீரென்று அரை கதவை யாரோ மெல்ல தட்டினார்கள். வெங்கடேஷ் குபீர் என்று எழுந்தான். யாரது? தம்பி, நான் தான். பெரியவரின் குரல் கேட்டது. அம்மா அடி, பெரியவர் தான். வெங்கடேஷ் முழுகிக் கொண்டே போய் கதவை திறந்தான். வெளியே பெரியவர் நின்று கொண்டிருந்தார். என்ன தம்பி, தூக்கத்தை கெடுத்துட்டானா? அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. சொல்லுங்க, என்ன விஷயம்? பெரியவர் புன்னகைத்தார். உங்களை பார்க்க 4-5 பேர் வந்திருக்காங்க. பார்க்குறீங்களா? எங்களை பார்க்கவா? வெங்கடேஷ் திகைத்த அதே வினாடி அறை வெளியே பக்கவாட்டில் நின்று கொண்டிருந்த அந்த 5 தடியன்களும் திமு திமு வென்று உள்ளே நுழைந்தார்கள். கோரசாக இழித்தார்கள். முதலில் வந்தவன் கையில் அதே துப்பாக்கி இருந்தது. வெங்கடேஷும் பத்மாவும் உறைந்து போய் பின்வாங்கினார்கள். பிறகு அவர்கள் மொத்தமாக அந்த பெரியவருடைய தலைமையில் முன்னேறினார்கள். என்ன தம்பி, நீ ஏதோ ஒரு சூட்கேஸை வச்சிருக்கியாமே, அதை கேட்டுட்டு இவங்க வந்திருக்காங்க, கொடுத்துட. இவ்வாறு பெரியவர் கன்னத்தை சுரிந்தபடி கேட்க வெங்கடேஷும் பத்மாவும் அவரையே விழிகள் தெறிக்க பார்த்தார்கள். பெரியவர் சிரித்தார். என்னடா, சாப்பாடு போட்டு தூங்கறதுக்கு இடம் கொடுத்தவனே இப்படி மாறிட்டேன்னு பாக்குறீங்களா? வானலுக்கு எப்படியோ தப்பிச்சிட்டீங்க, ஆனா அடுப்புல விழுந்துட்டீங்களே. என்ன தேவு, ராசு, என்ன நான் சொல்றது சரியா? சரிதான் பாஸ். அதை கேட்ட பத்மாவும் வெங்கடேஷும் முழுவதுமாக உலர்ந்து போனார்கள். ஒருவன் கட்டிலுக்கு கீழே இருந்த சூட்கேஸை எடுத்தான். தம்பி, இந்த சூட்கேஸ்ல எவ்வளவு பணம் இருக்குன்னு நான் சொல்லட்டுமா? கிட்டத்தட்ட 50,000. நீ பணத்தை கலெக்ட் பண்ணிட்டு கோயம்புத்தூர்ல பஸ் ஏறும்போதே எங்களுக்கு நியூஸ் வந்துடுச்சு. அதை கேட்ட வெங்கடேஷ், ஐயா, இது என்னோட பணம் இல்லைங்க. அதுவும் தெரியும் தம்பி, உன் எஸ்டேட் ஓனரு அற்புதராஜின்ற அயோக்கியனுடைய பணம். தேயில வித்த பணத்தை வசூல் பண்ணி ரொம்பவும் விசுவாசமா அவனுக்கு கொண்டு போற, அப்படிதானே? நேரா அவன்கிட்ட போயிட்டு பணம் வசூல் ஆகலன்னு சொல்லிடு போ. அதை கேட்ட பத்மா சொன்னாள், அண்ணா வானா போயிடலாம், பணம் போனா போகுது, வானா. சொல்லியபடி அண்ணனுடைய கையை பற்றி இழுத்து கொண்டு போக முற்பட்டாள் பத்மா. ஆனால் பெரியவர் கையை குறுக்கே நீட்டி மறுத்தார். நீ எங்கம்மா போற? ஓ அண்ணனை தான் நான் போக சொன்னேன், அவன் போகட்டும். உன்னை நாளைக்கு காலையில பஸ்ல நானே அனுப்பி வைக்கிறேன். இல்ல இல்ல, வீரிட்டான் வெங்கடேஷ். அட பாவீங்களா, பணத்தை தான் எடுத்துக்கிட்டீங்களேடா, அப்புறம் என்னடா? நாளைக்கு கல்யாணம் ஆக போற பொண்ணை பாழ் பண்ணாதீங்கடா, வீரிட்டான் வெங்கடேஷ். பெரியவர் சிரித்தார். உன்னோட தங்கச்சிக்கு கல்யாணத்தை தானே பண்ணணும் தம்பி, கவலைப்படாம வீட்டுக்கு போ. இன்னைக்கு ராத்திரியே கல்யாணம் பண்ணி நாளைக்கு காலையில அனுப்பி வச்சிடுற. நீ எல்லாம் ஒரு பெரிய மனுஷனா? இதையே கேள்வியதான் பல பேர் கேட்டுட்டாங்க, அதுல ரொம்ப பேரு பொண்ணுங்க. நீ இப்ப மரியாதையா வெளியே போயிடுறியா? பெரியவர் சொல்ல சொல்ல விருட்டென்று கீழே குனிந்த வெங்கடேஷ் இரும்பாலான அந்த டீபாயை எடுத்து காட்டுத்தனமாக தூக்கி போட்டான். அது பெரியவரின் மார்பில் பட்டு எகிற அப்பா என்று கத்திக்கொண்டே வலியை ஜீரணிக்க முடியாமல் அவன் சாய அந்த சின்ன அமளியை பயன்படுத்தி கொண்டான் வெங்கடேஷ். பிரமை பிடித்து போய் நின்று கொண்டிருந்த பத்மாவின் கையை பற்றி இழுத்துக்கொண்டு அங்கே திறந்து வைக்கப்பட்டிருந்த கதவின் வழியே தடால் என்று இழுத்துக்கொண்டு பாய்ந்தான். டே ராசு, அவன் ஓடுறான் பாரா, தேவு சுர்றா அவன. குரல்கள் வேகமாக கேட்க அதை கேட்ட வெங்கடேஷ் இன்னமும் வேகமாகி மாடி வராந்தாவில் தபதபவென்று ஓடி மாடி படிக்கட்டுகளில் தாவி குதித்து ஹாலுக்கு வந்தான். அப்பொழுது தோட்டா ஒன்று தலைக்கு மேலே பாய்ந்து சென்றது. அண்ணா, நிக்காத பத்மா, ஓடிட்டே இரு, என்ன திரும்பி பார்க்காத. வெங்கடேஷ் கத்த பத்மா வெளிக்கதவை நோக்கி சூறாவளி போல் பாய்ந்தாள். எதிரே இருந்த நாற்காலியை தள்ளிக்கொண்டு சோஃபாக்களை நகர்த்தி கொண்டு
தடதடவென ஓடி சாத்தியிருந்த வெளிக்கதவை திறந்து போர்ட்டிகோ இருட்டில் பாய்ந்தாள் பத்மா. அதே வினாடி பங்களாவின் ஹாலின் உள்ளே மறுபடியும் ஒரு தோட்டா சீறியது. அதைத் தொடர்ந்து வெங்கடேஷின் அந்த அலறல் சத்தம் கேட்டது. வெளியே காம்பவுண்ட் கேட்டை நோக்கி ஓடிக்கொண்டிருந்த பத்மா சட்டென்று நின்றாள். திரும்பவும் போர்ட்டிகோ படியேறி ஹாலை எட்டி பார்த்தாள். அதிர்ந்து போனாள். வெங்கடேஷ் ஹாலின் மத்தியில் ரத்தத்தை பெருக்கிக் கொண்டு குப்புற விழுந்து கிடக்க அவனை காலால் எத்திவிட்டு பத்மாவை நோக்கி ஓடி வர ஆரம்பித்தார்கள் அந்த 5 பேரும். அடுத்த வினாடி அம்பு போல பாய்ந்தாள் பத்மா. 4:08 காம்பவுண்ட் கேட்டை தொட்டு வெளியே கொட்டியிருந்த இருட்டில் கலந்து போனாள். காம்பவுண்ட் சுவரை ஒட்டி ஒரு செம்மண் ரோடு போக அதில் தலைதெறிக்க ஓட ஆரம்பித்தாள். மனசு பூராவும் அண்ணா அண்ணா என்று வெங்கடேஷுக்காக அழுதாலும் தான் இவர்களிடம் மாட்டிக்கொள்ளக் கூடாது என்ற எண்ணத்தில் உடம்பில் பலத்தை திரட்டி கொண்டு ஓடினாள். பின்னால் 4-5 பேர் தபதபவென்று ஓடி வரும் சத்தம், ஏதேதோ பேச்சு குரல், டார்ச்சின் வெளிச்ச வட்டம். கடவுளே, நான் உங்ககிட்ட மாட்டிக்கவே கூடாது, இப்படியாவது காப்பாத்து. காக்க காக்க கனகவேல் காக்க, நோக்க நோக்க நொடியில் நோக்க, கந்த சஷ்டி கவசம் சொன்னா எந்த கஷ்டமும் விலகி போயிடும். இவ்வாறு அம்மா உயிரோடு இருந்தபோது சொன்ன வார்த்தைகளை ஞாபகப்படுத்திக் கொண்டு கந்த சஷ்டியை சொல்லிக்கொண்டே மூச்சரைப்போடு ஓடினாள். தொடர்ந்து வேகமாக ஓடியதில் முழங்கால்கள் துவண்டு போனன. ஓட முடியுமா? இல்ல, ஓடிதான் ஆகணும். செம்மண் ரோடு இன்னமும் நீளமாக தெரிய சோர்ந்து போனாள் பத்மா. பின்னால் துரத்தி கொண்டு வருபவருடைய காலடி சத்தம் அவளுக்கு கேட்க ஆரம்பித்தது. அத்தியாயம் 7. சிலுக்கு சாராய கடை, நடுவட்டம். அந்த பெயர் பலகை சரிந்து போயிருக்க அருகே இருந்த ஓலை குடிசிலிருந்து வெளிப்பட்டான் நஞ்சப்பன். லாரி டிரைவர் சாராயம் குடித்து தின்னென்று இருந்தான். அவன் கூட வந்த கிளீனரை கெட்ட வார்த்தைகள் திட்டி அவன் முதுகில் குத்தி கொண்டே ரோட்டோரமாக நின்று கொண்டிருந்த லாரி அருகே வந்தான். போலாமாடா? போலாண்ணே. ஐயன் எத்தனையாவது? 10ண்ணே. லேட்டாகி போச்சு. 11 மணிக்குள்ளே ஊட்டி போயாகணும், இல்லைனா பட்டா பேஜாராயிடும். ஏன்னா பயப்படுறீங்க? ஓனர் தங்கமான மனுஷன், ஒன்றும் சொல்ல மாட்டார்ண்ணே. நீ ஒரு சுத்த கிளப்பாயடா. ஓனரை பார்த்து எவன்டா பயப்படுறா? பொண்டாட்டின்ற பேரில் பிசாசு ஒருத்த வீட்டில் இருக்காளே, அவளுக்கு தாண்டா பதில் சொல்லி ஆகணும். ஏன் லேட்டு, எதுக்கு லேட்டு, எந்த மரத்துக்கு முன்னாடி எவ பின்னாடா இருந்துட்டு வந்த, அப்படி இப்படின்னு பச்சை பச்சையா கேட்பாடா. நீ அதுக்கு என்னன்னா பதில் சொல்லுவ? பதிலே சொல்ல முடியாதுடா. பதில் சொல்றதுக்கு வாயை திறக்கிறதுக்கு முன்னாடி ஒரு நசு அலுமினிய பாத்திரம் மூஞ்சி மேலே வந்து ரப்புன்னு விழும். நீ ரொம்ப பாவம்னே. நான் மட்டும் பாவம் இல்லடா, கல்யாணமான அத்தனை ஆம்பளைங்களும் பாவம் தாண்டா. இவ்வாறு சொல்லிக்கொண்டே லாரியை கிளப்பினான் நஞ்சப்பன். ரோடு அமைதியாக இருக்க வேகமாக ஓட்டினான். வளைவுகளில் கியரை மாற்றி நீண்ட ரோடுகள் வரும்போது 70 போனான். ஆனால் கொஞ்சம் மெதுவா போன, கவுந்துட போகுது கிளீனர் சொல்ல அவன் வார்த்தைகளை பொருட்படுத்தாமல் லாரியை விரட்டி கொண்டு அவன் பைக்காரா வந்து சேர்ந்த பொழுது மணி 10:40. பைக்காரா பகுதி முழுவதும் ஏராளமான இருட்டில் இருக்க ரோட்டில் மண்டி இருந்த இருட்டை லாரியின் ஹெட்லைட் வெளிச்சம் வாயில் போட்டுக்கொண்டு ஜுவ்வென்று விரைந்தது. திடீரென்று கிளீனர் கத்தினான். அண்ணே 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 அண்ணே, லாரியை கொஞ்சம் நிப்பாட்டினே, ரோட்டுக்கு இந்தாண்ட ஒரு பொண்ணு ஓடி வரானே. லாரியின் வேகத்தை குறைத்தான் நஞ்சப்பன். பொண்ணா? ஆமாண்ணே, லெஃப்ட் சைடில் கொஞ்சம் பாரு, ஒரு பொண்ணு விழுந்தடிச்சு ஓடி வருது பாரு. என்னமோ ஆயிருக்குண்ணா அவளுக்கு. லாரி நிப்பாட்டினே. லாரி வேகம் குறைந்து நின்று போனது. செம்மண் ரோட்டில் இருந்து தார் ரோட்டுக்கு வந்து விட்ட பத்மா தலைவிரி கோலமாக லாரியின் பேனட் மேல் வந்து விழுந்தாள். என்ன காப்பாத்துங்க, என்ன காப்பாத்துங்கன்னு 4-5 பேர் ஒன்று துரத்திட்டு வராங்கன்னு. கிணறு கீழே இறங்கினான். துரத்துறாங்களா? யார் அவங்க? சுத்து முற்றும் பார்த்தான். கொஞ்சம் தொலைவில் இருட்டில் டார்ச் வெளிச்சத்தோடும் பேச்சு குரலோடும் ஓடி வந்து கொண்டிருந்தவர்களை பார்த்து அதிர்ந்து போனான் அவன். டிரைவர் நஞ்சப்பன் வெளியே எட்டி பார்த்து விட்டு சொன்னான். ஏய், ஒரு கும்பலே வருது போல இருக்குடா. அந்த பொண்ணு சீக்கிரமா ஏற சொல்றா, போயிடுவோம். மா சீக்கிரம் ஏறுமா, சீக்கிரம் ஏறுமா. பத்மா ஏறினாள். லாரி இரைச்சலை எழுப்பிக் கொண்டு கிளம்பியது. துரத்தி கொண்டு வந்த கும்பல் ஆக்ரோஷத்தோடு ஓடி வந்து கத்த ஆரம்பித்தார்கள். ஏய், நிறுத்துறா லாரிய, நிறுத்துறா, லாரியை உடச்சு தூளாக்கிறோண்டா, நிறுத்துறா, ஏய் ஏய் நிறுத்துறா டேய். நஞ்சப்பன் நிறுத்தாமல் போனான். உச்சபட்ச வேகம். வெகு சுலபத்தில் அவர்களை விட்டு விலகி 4-5 கிலோமீட்டர்கள் போனதும் நஞ்சப்பன் தன் நரைமீசையை கோதிக்கொண்டு பத்மாவை பார்த்தான். பத்மா மெலிதாக நடுங்கிக் கொண்டே அழுது கொண்டே இருந்தாள். யாருமா அவனுங்க? எதுக்கு உன்னை துரத்திட்டு வரானுங்க? நஞ்சப்பன் கேட்க ஒரு சிறு விம்மலோடு எல்லாவற்றையும் சொல்லி முடித்தாள் பத்மா. கொண்டு வந்த பணத்தை பூரா புடுங்கிட்டானுங்களா? ஆமாண்ண. அண்ணனையும் சுட்டு கொண்டுட்டானுங்களா? ஆமாண்ண. இதனடா பச்சை அநியாயமா இருக்கு. கூடலூர் ரோட்ல பஸ்ஸை வழிமறிக்கிறாங்களா? நானே 25 வருஷமா அந்த ரோட்ல லாரியை ஓட்டிக்கிட்டு இருக்கேன். என்னைக்குமே அந்த மாதிரி நடந்தது இல்லையே. இன்னையில இருந்து ஆரம்பிச்சிருப்பாங்களோ என்னமோனே.
கிளீனர் சொன்னான். அந்த பெரியவ பேர் என்னம்மா சொன்ன? கவுடரு. தனி பங்களாவா? ஆமா. எத்தனை பேர் தொத்திட்டு வந்தானுங்க? 5 பேர்னு. இதோ பாருமா, உன்னை ஊட்டி போலீஸ் ஸ்டேஷன் இறக்கி விட்டுருவேன். நீ போலீஸ் கையில விஷயத்த சொல்லி அவங்க ஸ்பாட்டை கூட்டிட்டு போ, பணம் கிடைச்சிரும். ஆனா என் அண்ணனை கொண்டுட்டாங்களேன்னு இவ்வாறு பத்மா திடீரென்று பெரிய குரல் எடுத்து சொல்லி அழ ஆரம்பித்து விட்டாள். அவளை சமாதானப்படுத்தும் வழி தெரியாமல் டிரைவர் நஞ்சப்பனும் கிளீனரும் திணறி போனார்கள். லாரி ஊட்டியை நெருங்கிக் கொண்டிருந்தது. அத்தியாயம் 8. ஊட்டி போலீஸ் ஸ்டேஷன். இன்ஸ்பெக்டர் தளபதி தாடையை சொரிந்து கொண்டு பத்மா சொல்வதை உன்னிப்பாக கேட்டார். கான்ஸ்டபிள்கள் சுற்றிலும் பரவலாக நின்று கொண்டிருந்தார்கள். சம்பவம் நடந்தது எங்கன்னு சொல்லுமா? பைக்கார தாண்டி சார். நீ பார்த்த பங்களாவை உனக்கு அடையாளம் காட்ட முடியுமா? முடியும் சார். கொஞ்சம் தள்ளி நின்று கொண்டிருந்த லாரி டிரைவரையும் கிளீனரையும் கூப்பிட்டார் இன்ஸ்பெக்டர் தளபதி. இந்த பொண்ணு எந்த இடத்துல உன் லாரில ஏறினா? அடையாளம் சொன்னான் நஞ்சப்பன். தளபதி எழுந்தார். கான்ஸ்டபிள், ஜீப்பை ரெடி பண்ணு. 804 ஸ்டேஷன்ல இருக்கட்டும். மற்றவன் என் கூட புறப்பட்டு வாங்க. ரைஃபிள்ஸ் வேணும். எஸ் சார். ஸ்டேஷன் சில நிமிடங்களில் பரபரப்புக்கு போனது. தளபதி உயரதிகாரி ஒருவருக்கு போன் செய்து தகவலை சொல்லிவிட்டு எழுந்தார். வாமா போலாம். ஸ்டேஷன் வாசல் நின்று கொண்டிருந்த ஜீப்பின் முன்புறம் இன்ஸ்பெக்டர் தளபதியும் பத்மாவும் ஏறிக்கொள்ள பின்புறம் ரைஃபிள்களோடு கான்ஸ்டபிள்கள் இருந்தார்கள். பத்மா, லாரி டிரைவர் நஞ்சப்பனையும் கிளீனரையும் கையெடுத்து கும்பிட ஜீப் புறப்பட்டது. ரோட்டில் மண்டியிருந்த லேசான பனிமூட்டத்தில் ஹெட்லைட்டுகள் பளிரிட அந்த ஜீப் சீறியது. இன்ஸ்பெக்டர் கேட்டார், உன் அண்ணன் வெங்கடேஷ் கூடலூர்ல இருந்து வாரம் கலெக்ஷனுக்கு கோயம்புத்தூர் போவாராமா? ஆமா சார். நீ அவரோட போவியா? ஆமா சார். நேத்துக்கு சாயங்காலம் கோயம்புத்தூர்ல இருந்து புறப்பட்டப்ப அவர் சூட்கேஸ்ல எவ்வளவு கேஷ் வச்சிருந்தாரு? 50,000 ரூபா சார். சரி, நீயும் அண்ணனும் பஸ்ல புறப்பட்டப்ப உங்க பக்கத்துல வேற யாராவது நின்றுட்டு இருந்தாங்களா? பத்மா தயங்கினாள். சொல்லு. சுசீந்திரன் இருந்தாரு சார். அவர் யாரு? நானும் அவரும் ஒருத்தர் விரும்புறோம். கூடிய சீக்கிரம் கல்யாணம் பண்ணிக்க போறோம். அவர் தான் பஸ் ஸ்டாண்டு வரைக்கும் வந்து வழி அனுப்பி வச்சாரு சார். உன் அண்ணன் கிட்ட பணம் இருந்தது நீ சொல்ற அந்த சுசீந்திரனுக்கு தெரியுமா? பத்மா திடுக்கிட்டாள். சார், சுசீந்திரன் நீங்க சந்தேகப்படுறீங்களா? அவர் ரொம்ப நல்லவர் சார். ஒரு கம்பெனில நல்ல வேலையில இருக்காரு. அதை கேட்ட இன்ஸ்பெக்டர் தளபதி புன்னகைத்தார். இந்த காலத்துல யாரையும் நம்ப முடியாதுமா. பாடி கார்ட்ஸா இருந்தவங்களே ஒரு பிஎம் சுட்டு கொண்ட தேசம் இது. எந்த குற்றத்திலையும் யார் வேணாலும் சம்மந்தப்பட்டிருக்கலாம்ல. பட் சார், அவர் அப்படிப்பட்டவர் கிடையாது சார். அதை நீ சொல்லக்கூடாதுமா. போலீஸ் நாங்க தான் சொல்லணும். இந்த சுசீந்திரன் எங்க வேலை பார்க்கறாரு, எங்க தங்கி இருக்காரு, கொஞ்சம் அட்ரஸை சொல்லுமா, நாங்க விசாரிக்கிறோம். பத்மா கம்பெனியின் அட்ரஸையும் அவர் தங்கியிருந்த ரூம் அட்ரஸையும் சொன்னால் அவள் சொல்ல சொல்ல தன் சிறிய டைரியை எடுத்து குறித்து கொண்டார் இன்ஸ்பெக்டர் தளபதி. 20 நிமிட பயணங்களுக்கு பிறகு பைக்காரா வந்தார்கள். டிரைவர், கொஞ்சம் மெதுவா போங்க. வேகமா போனா இடத்த ஸ்பாட் பண்ண ரொம்ப கஷ்டமா இருக்கும். சரி சார். பத்மாவிடம் அவர் கேட்டார். நல்லா பார்த்துட்டே வாமா. ஏதோ செம்மண் ரோடு சேருன்னு சொன்னியே, அதை நல்லா பார்த்துட்டு வா. சரிங்க சார். பத்மா கண்ணில் நீரோடு 2 பக்கமும் பார்த்து கொண்டே வந்தாள். பைக்காராவில் இருந்து 7வது கிலோமீட்டரில் ரோட்டின் வலது பக்கமாக செம்மண் பாதை பிரிய, சார் சார் அதான் சார். ஜீப் திரும்பியது அந்த செம்மண் பாதையில். இங்கிருந்து எவ்வளவு தூரமா போகணும்? பக்கம்தான் சார். 1 கிலோமீட்டர் தூரம் இருக்கும். அந்த பங்களாவில் இருக்கிற பெரியவரோட பேரு என்னவோ சொன்னியே, என்னது அது? கவுடரு. கவுடரு. அவர் எண்ணிக்கொண்டிருக்கும் பொழுதே செம்மண் பாதை சரியாக இல்லாததால் ஜீப் நன்றாக குலுங்கியது. இந்த பாதையிலேயாமா நீ ஓடி வந்த? ஆமா சார். கான்ஸ்டபிள் சார், இது எந்த ஏரியான்னு உங்களுக்கு யாருக்காவது தெரியுமா? என்னால அனுமானிக்கவே முடியலையே. கான்ஸ்டபிள் ஒருவர் சொன்னார். சார், இது பெத்திக்குட்டை மாதிரி தெரியுது சார். பெத்திக்குட்டை, ஓகே. தொலைவில் இருட்டில் அந்த பங்களா ஒரு கோட்டை மாதிரி தெரிய அதை சுட்டி காட்டினாள் பத்மா. சார் சார், அந்த பங்களா தான் சார். ஜீப் டிரைவர் வேகமாக போனார். இன்ஸ்பெக்டர் தளபதி தன் இடுப்பில் இருந்த ரிவால்வரை தொட்டு பார்த்தபடி, காப்ஸ் பி அலர்ட் இவ்வாறு சொல்ல அவர்கள் ரைபிள்களை சுமந்து கொண்டார்கள். ஜீப் பங்களாவை நெருங்கியது. காம்பவுண்ட் கேட் வெறுமனே சாத்தப்பட்டிருக்க பங்களா முழுக்க ஒரு பொட்டு வெளிச்சம் இல்லாமல் இருட்டாக இருந்தது. இந்த பங்களா தானா பத்மா? இன்ஸ்பெக்டர் கேட்க பத்மா ஆம் என்று சொல்ல கான்ஸ்டபிள் ஒருவர் கீழே இறங்கி காம்பவுண்ட் கேட்டை திறக்க ஜீப் உள்ளே போனது. எல்லோரும் தபதபவென்று கீழே இறங்கினார்கள். இன்ஸ்பெக்டர் முதல் ஆளாக போர்ட்டிகோ படியேறி கதவுக்கு மேலே இருந்த காலிங் பெல்லை கதறவிட்டார். நீண்ட அமைதி. திரும்பவும் காலிங் பெல்லை அடிக்க கை வைத்தார். அது கத்திக் கொண்டிருக்கும் போதே கதவு மெல்ல திறந்தது. கூடவே கடுகு வாசனை அடிக்கும் ஒரு ஹிந்தி குரல். கோனே? பத்மா ஒரு திடுக்கிடலோடு தலை உயர்த்தி பார்த்தாள். நடுத்தர வயதில் பப்பாளி பழ சிவப்பில் கண்களில் தடிமனான பவர் கண்ணாடியோடும் தொலைதொல பைஜாமாவிலும் அவன் நின்று கொண்டிருந்தான். இன்ஸ்பெக்டரை பார்த்ததும் நெற்றியை சுருக்கினான். இன்ஸ்பெக்டர் சாப், கியா சாகியே? கவுடர் இருக்காரா? இன்ஸ்பெக்டர் கேட்க அவன் கன்னத்தை தேய்த்தான். கவுடரு? கோன் கவுடார்? தளபதி பத்மாவை திரும்பி பார்த்தார். என்னம்மா இவன் இப்படி சொல்றான்? நீ இங்க வந்தப்ப இந்த ஆளை பாத்தியா? இந்த ஆளை நான் பார்க்கவே இல்லை சார். இவ்வாறு சொன்னவள்
அந்த பைஜாமாக்காரனிடம் திரும்பி, இங்க ஒரு பெரியவர் இருந்தாரே, நரைச்ச தலை, ஒரு வேலைக்கார பொண்ணு கூட இருந்தாலே, பேரு வந்து ருக்கு, இவ்வாறு அவள் சொல்ல அந்த பைஜாமா பேர் வழி புன்னகைத்தான். கொச்சை தமிழ் பேசினான். கவுடர்னு யாரும் இந்த வீட்டு மேல இல்ல, நானும் என் ஒய்ஃபை மட்டும்தான் இருக்கோம். இன்ஸ்பெக்டர் கேட்டார். உன் பேர் என்ன? சாவல் தாஸ். இது உன் சொந்த வீடா? ஆமா. எத்தனை வருஷமா இருக்கீங்க? 5 வருஷமா. இந்த பொண்ணு உங்களுக்கு தெரியுமா? தெரியாது சார். சரி, உங்க பங்களாவை நாங்க சர்ச் பண்ணணும். என்ன விஷயம் இன்ஸ்பெக்டர், எதுக்கு இந்த நேரத்துக்கு வந்திருக்கீங்க? சி மிஸ்டர், 2 மணி நேரத்துக்கு முன்னாடி இந்த பொண்ணு இந்த பங்களாவுக்கு அவன் அண்ணனோட வந்திருக்கா. அவங்க வந்தப்ப ஒரு பெரியவர் இருந்திருக்காரு. இந்த பொண்ணோட அண்ணனை சுட்டு கொன்னுட்டு இவகிட்ட தப்பா நடந்துக்க பார்த்திருக்காங்க. இந்த பொண்ணு இங்க இருந்து தப்பிச்சு வந்து போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கா. அதான் இங்க வந்தோம். அதை கேட்ட அவன் புன்னகைத்தான். இந்த பங்களாவா சார்? ஆமா என்றாள் பத்மா. என்னம்மா, ஏதாச்சும் கனவு கண்டியா? சாயங்காலம் பிடிச்சி இதே வீட்டுல தான் நானும் என் ஒய்ஃபும் இருக்கோம். நோனோ, இதே பங்களால தான் அந்த பெரியவரை நான் பார்த்தேன். இன்ஸ்பெக்டர், இவன் ஏதோ பொய் சொல்றான், உள்ள போய் பார்க்கலாம் வாங்க. சரி சாவல்தாஸ், உங்க வீட்டை நாங்க சோதனை போடணும். சரி சார், உள்ள வாங்க. கதவுகளை திறந்து விட்டான் சாவல்தாஸ். தளபதியும் பத்மாவும் உள்ளே போனார்கள். பத்மா பரபரவென்று பார்வையை போட்டால் அதே ஹால் தான், சந்தேகமே இல்லை. அதே சோஃபா, அதே நாற்காலிகள், தொங்குற ஸ்லத்தர் விளக்குகள் அதேதான். மாடிப்படி கவுடரும் இருந்த அதே ரூம் தான். எல்லாமே அதேதான். பிறகு பத்மா பதட்டமாக சொன்னாள். இன்ஸ்பெக்டர், இதே பங்களா தான், இதே ஹால் தான், இதே மாடிப்படி வழியா தான் தப்பிச்சு ஓடினோம். அண்ணன் இந்த இடத்துல தான் செத்து கடந்தாரு. அவரை சுத்தி ஏகப்பட்ட ரத்தம் செதறி இருந்துச்சு சார். அவள் சுட்டிக்காட்டிய இடத்தை முழங்காலிட்டு உட்கார்ந்து உன்னிப்பாக பார்த்தார். எங்கேயும் ஒரு துளி ரத்தம் கிடையாது. தரைப்பரப்பை தொட்டு பார்த்தார். ஈரமாகவும் இல்லை. குழப்பமாக நிமிர்ந்த இன்ஸ்பெக்டர் பத்மாவின் முகத்தை பார்த்து ஏதோ கேட்க நினைத்த போது ஹாலுக்கு பக்கத்தாரிலிருந்து அந்த பெண் தூக்க கலக்கத்தோடு வெளிப்பட்டாள். மார்வாடி பெண்களுக்குரிய தோற்றம். சேலை தலையில் முக்காடிட்டு மூக்கில் வளையம் போட்டிருந்தாள். கைகளில் ஏராளமான வளையல்கள். கும்பலை பார்த்துவிட்டு கண்களில் மிரட்சியோடு கணவனை பார்த்தாள். ஏ சாப்கான் ஹே? அவன் தன் மனைவிக்கு ஹிந்தியில் ஏதோ சொல்ல அவள் ஆச்சரியப்படுவது போல தெரிந்தது. இன்ஸ்பெக்டரை பயத்தோடு பார்த்தாள். பத்மா அந்த பெண்ணிடம் போய், வேலைக்காரி ருக்கு உள்ள இருக்காளா? தமிழ் மாலம் நை. பிறகு அவருடைய கணவன் சொன்னான், என் ஒய்ஃபுக்கு தமிழ் தெரியாது. இந்த வீட்டுக்கு எந்த வேலைக்காரியும் இல்லம்மா. நீ தேடிட்டு வந்தது இந்த வீடு இல்ல. நோ, இதே வீடு தான். நான் நம்ப மாட்டேன். 2 ரூம் தள்ளி போனா டைனிங் டேபிள் வரும், சரியா? இங்க போன் இருக்கு, ஆனா வேலை செய்யாது, சரியா? அதை கேட்ட சாவல்தாஸ் சிரித்தான். இந்த வீட்டுல டைனிங் டேபிள் இருக்கா? எங்க வந்து காட்டு பார்க்கலாம். சாவல்தாஸ் வழிவிட்டு நிற்க பத்மா பதட்டமாக உள்ளே போனாள். இன்ஸ்பெக்டரும் போனார். 2 அறைகளை தாண்டி கடைசி அறை போனதும் பத்மா சட் என்று அதிர்ந்து நின்றாள். டைனிங் டேபிள் இருந்த அறை சுத்தமாக இருந்தது. ஒரு ஸ்டூல் கூட இல்லை. என்ன பொண்ணு, டைனிங் டேபிள் இருக்கா? சாவல்தாஸ் கேட்க அதிர்ச்சியில் உறைந்து போய் திரும்பினாள் பத்மா. இந்த வீட்டுல டெலிபோன் இருக்குன்னு சொன்னியம்மா, எங்க காட்டு பார்க்கலாம். சாவல்தாஸ் கேட்க பத்மா திக்கிக் கொண்டே சொன்னாள். அந்த வேலைக்காரி ருக்கு தான் சொன்னா, ஆனா நான் பார்க்கல. இதையெல்லாம் கேட்டுக்கொண்டிருந்த இன்ஸ்பெக்டர் தளபதி பத்மாவை எரிச்சலோடு பார்த்தார். இதோ பாருமா, நீ ரொம்ப குழம்பி போயிருக்க. நீயும் அண்ணனும் இந்த பங்களாவுக்கா வந்தீங்க? நல்லா யோசனை பண்ணி பாருமா. சார், இதே பங்களா தான் சார், சந்தேகமே இல்ல சார். இவங்க ஏதோ வேஷம் போடுறாங்க சார். பங்களா புறாவும் நல்லா தேடி பாருங்க சார். சரி, மாடியில நீங்க எந்த ரூம்ல தங்கியிருந்தீங்க? 2வது ரூம் சார். அந்த ரூம்ல என்னென்னலாம் இருக்குன்னு தெரியுமா உனக்கு? ரெட்டை கட்டில் சார். அதுலதான் நானும் எங்க அண்ணனும் படுத்திருந்தோம். சரி, அப்புறம் சொல்லி என்ன பிரயோஜனம் இன்ஸ்பெக்டர்? இவங்க எல்லாத்தையுமே மாத்திருக்காங்க. இவங்க கிட்ட இருந்து தப்பிச்சு போற நான் எப்படியும் கஷ்டப்பட்டு போலீஸை பார்த்து கூட்டு வர நல்லாவே அவங்களுக்கு தெரியும். எல்லாத்தையும் மாத்திருக்காங்க இன்ஸ்பெக்டர். அதையெல்லாம் கேட்ட இன்ஸ்பெக்டர் தளபதி பத்மாவை முறைப்பாக பார்த்து விட்டு சாவல்தாஸ் பக்கம் திரும்பினான். சாவல்தாஸ், எத்தனை வருஷமா நீங்க இந்த வீட்டுல இருக்கிறதா சொன்னீங்க? 5 வருஷமா சார். இந்த பங்களாவை நீங்க யார்கிட்ட இருந்து விலைக்கு வாங்குனீங்க? ஊட்டியில கஸ்தூரி நாயுடர்னு ஒருத்தவர், அவர்கிட்ட இருந்து தான் சார். பக்கத்துல எதுவும் வீடு இல்லையா? இல்ல சார், ஆனா கொஞ்சம் தூரம் தள்ளி யூக்கலிப்டஸ் ஃபேக்டரி ஒன்று இருக்கு. அந்த ஃபேக்டரிக்கு போற வழிதான் இந்த மண் ரோடு சார். சரி, நீங்களும் உங்க ஒய்ஃபும் தவிர இந்த பங்களால வேற யாருமே கிடையாதா? யாரும் இல்ல சார். எங்களுடைய 2 வயசு குழந்தை ஒண்ணு உள்ளார தூங்கிக்கிட்டு இருக்கு. பத்மாவுக்கு குழப்பமாக இருந்தது. நாடகத்தில் காட்சிகள் மாறுகிற மாதிரி பங்களாவையே மாற்றி வைத்திருந்தார்கள். பங்களாவையே பார்த்து கொண்டு மலங்க மலங்க நின்றாள் பத்மா. தளபதி சொன்னார், சாரி மிஸ்டர் சாவல்தாஸ், சாரி ஃபார் த டிஸ்டர்பன்ஸ். இந்த பொண்ணு ரொம்பவும் குழம்பி போயிட்டான்னு நினைக்கிறேன். குழப்பத்துல தப்பான பங்களாவுக்கு கூட்டிட்டு வந்திருக்கலாம். நோ ப்ராப்ளம் சார், ஒன்னும் பிரச்சனை இல்ல. சாவல்தாஸ் சொல்ல எல்லோரும் வெளியே வந்தார்கள். மா, ஏறுமா வண்டியில. இன்ஸ்பெக்டர் பத்மாவை பார்த்து சொல்ல கண்களில் நீரோடு பத்மா பங்களாவையே திரும்பி திரும்பி பார்த்து கொண்டே ஜிப்பில் ஏறினாள். அத்தியாயம் 9. கூடலூர். அடர்த்தியான மேகங்களுக்கு பின்னால் சூரியன் பலவீனமாக உதித்துக் கொண்டிருக்க பத்மாவின் வீட்டுக்கு முன்னால் தெருஜனமே கூடியிருந்தது. பத்மாவின் வீட்டுக்கு முன்புற அரைச்சுவருக்கு சாய்ந்து கொண்டு கண்களில் கண்ணீர் வழிய அவள் அமர்ந்திருக்க
ஊர் மக்கள் பேச ஆரம்பித்தார்கள். அப்பா இல்லாத பொண்ணுக்கு எல்லாமே அவன் தான் இருந்தான். ஒரே ராத்திரியில புசுக்குன்னு போயிட்டானே. ஆளுங்களை கண்டுபிடிச்சு மாறுகால் வாங்கணும். எவ்வளவு தைரியம் அவனுக்கு? வர வர ஊர்ல அக்கிரமம் அதிகமாயிடுச்சு. நல்லவங்க நடமாட முடியல. பத்மா பொண்ணு அண்ணங்கார மேல அவ்வளோ பாசம் வச்சிருந்தா. இவ்வாறு பேசிக் கொண்டிருக்கும் போது திடீரென்று கும்பலில் ஒரு சலசலப்பு அரும்பியது. எல்லோரும் வழிவிட்டார்கள். ஏய், முதலாளி காரு வருதுப்பா. சுவருக்கு சாய்ந்து உட்கார்ந்திருந்த பத்மா மெல்ல தலையை திருப்பி பார்த்தாள். எஸ்டேட் ஓனர் அற்புதராஜன் கார் மெல்ல மிதந்து வந்தது. பிறகு நின்றது. டிரைவர் காதர் பாட்ஷா வெள்ளை யூனிஃபார்மும் தொப்பியுமாக காரில் இருந்து இறங்கினான். பத்மாவின் வீட்டு வாசற்படிக்கு வந்தான். பத்மா, சொல்லுங்க. எஸ்டேட் முதலாளி உன்னை கூட்டிட்டு வர சொன்னாரு. எதுக்கு? என்னமோ விசாரிக்கணுமா. போலீஸ்லாம் வந்திருக்கு. போலீஸா? போலீஸ் எதுக்கு வந்திருக்கு? எனக்கு என்னம்மா தெரியும். பத்மாவை போய் கூட்டு வாங்கன்னு சொன்னாங்க. உடனே காரை எடுத்துட்டு வந்துட்டேன். வரியா இல்லையா? பத்மா புடவை தலைப்பால் கண்ணீரை ஒற்றிக்கொண்டு பூட்டை எடுத்து வீட்டை பூட்டிவிட்டு சாவியை எடுத்துக்கொண்டு காருக்குள் வந்தாள். காதர் பாட்ஷா காரின் பின்கதவை திறந்துவிட உள்ளே போனால் காரு கிளம்பியது. தெருஜனம் ரோட்டின் 2 பக்கமும் நின்று வேடிக்கை பார்க்க பத்மா காருக்குள் உட்கார்ந்து அழுது கொண்டே போனாள். 5 நிமிட பயணம். அந்த கார் ஒரு பள்ளத்தாக்கு ஏரியா வழியாக அற்புதராஜின் பங்களாவுக்குள்ளே வந்தது. நிசப்தமான பங்களா. போர்ட்டிகோவில் போலீஸ் ஜீப்பும் நின்று கொண்டிருக்க அவள் கீழே இறங்கி உள்ளே போனாள். நேரா போ, ஐயா இருப்பாரு. மொசைக் தரையில் நடந்து சென்று வரந்தாவின் கோடியில் இருந்த அற்புதராஜின் ரூமுக்குள் நுழைந்தாள். அந்த ரூமில் அற்புதராஜும் கூடலூர் போலீஸ் ஸ்டேஷன் இன்ஸ்பெக்டரும் கப்பன் சாசரில் டீயை குடித்துக் கொண்டிருந்தார்கள். அற்புதராஜுக்கு 35 வயது இருக்கலாம். சற்று அதிகப்படியான பருமன் உடம்பு, சதுர முகம், சுருள் முடி. உயர்தரமான விஸ்கிகளை சாப்பிட்டு வந்ததில் லேசான ரோஜா நிறத்தில் இருந்தான். கடைவாயில் தங்கப்பல். வாய்விட்டு சிரிக்கும் போதெல்லாம் அது தெரியும். இன்னும் கல்யாணம் இல்லை. கேட்டால் எனக்கு வேணாம், அதான் வேண்டிய மட்டும் தினசா கிடைக்குதே என்று சொல்லுவான். வா பத்மா என்றான் அற்புதராஜ். அப்படியே இன்ஸ்பெக்டரை பார்த்து, ஷீ இஸ் பத்மா, சிஸ்டர் ஆஃப் வெங்கடேஷ். அப்படியா? இப்படி வாமா. இன்ஸ்பெக்டர் கூப்பிட பத்மா போனாள். அவர் சொன்னார், ஊட்டி இன்ஸ்பெக்டர் தளபதி என்கிட்ட போன் எல்லா விஷயத்தையும் சொன்னாருமா. இருந்தாலும் நீயும் ஒரு வாட்டி நடந்த விஷயத்த விவரமா சொல்றியா? அவர் கேட்டதும் பத்மா சொல்லி முடித்ததும் இன்ஸ்பெக்டர் கேட்டார், சோ அந்த சாவல்தாஸ் விவகாரம் ஒரு டூப்புன்னு சொல்றியாமா? ஆமா சார். அப்படி சொல்ல முடியாதேம்மா. ஏன்னா அந்த பங்களாவுக்கு கொஞ்சம் தள்ளி இருக்கிற யூக்கலிப்டஸ் ஆயில் ஃபேக்டரியில இன்ஸ்பெக்டர் தளபதி விசாரிச்சிருக்காரு. சாவல்தாஸ் தான் 5 வருஷமா அந்த பங்களாவில் இருக்காராம். நீ சொல்ற மாதிரி கவுடர்னு யாருமே இல்லையா? நான் சொல்றது நிஜம் சார். சரிம்மா, நிஜமா இருந்தா உன் அண்ணன் செத்து போனான்னு சொன்னியே, அந்த வெங்கடேஷ் பாடி அந்த பங்களாவில் இருக்கணும் இல்லையா? பங்களாவில் இல்ல. அதை விடு, பங்களாவில் ஒரு டிராப் பிளட் கூட இல்லையா? அதை கேட்ட பத்மா கொஞ்சம் கோபமாக கேட்டாள். சார், பஸ்ஸை வழிமறிச்சு பேசஞ்சர்ஸை மிரட்டி ஒரு ஆர்மி மேனை சுட்டு கொன்னதை நீங்க நம்புறீங்களா? அதை நம்பிதாமா ஆகணும். பாடி ஸ்பாட்ல இருந்துச்சு. பஸ் டிரைவரும் கண்டக்டரும் மற்ற பேசஞ்சரும் சாட்சி சொன்னாங்க. ஆனா உன்னோட விஷயத்துல அப்படி இல்லையாம்மா. சொன்னது எதுவுமே நம்புற மாதிரி இல்லையாம்மா. அப்ப நான் சொன்னது எல்லாமே பொய்ன்னு நினைக்கிறீங்களா? மேபி. அதை கேட்டதும் அதிர்ந்து போனால் பத்மா. இன்ஸ்பெக்டர் சொன்னார், மிஸ்டர் அற்புதராஜ் என்ன நினைக்கிறார் அப்படின்னா, வெங்கடேஷ் அந்த 50,000 ரூபா பணத்தை எடுத்துக்கிட்டு எங்கேயாவது தலைமறைவா இருக்கலாம்னு நினைக்கிறாரு. பழைய அந்த பஸ்ஸை வழிமறைச்சவங்க மேல போட்டுட்டு அண்ணனும் தங்கச்சியும் இப்படி டிராமா பண்றாங்க அப்படின்னு அற்புதராஜ் ஃபீல் பண்றாரு. இவ்வாறு இன்ஸ்பெக்டர் சொல்ல சொல்ல பத்மாவின் உடம்பில் ரத்தம் உச்சபட்ச கோபத்துக்கு போனது. விருட்டென்று அற்புதராஜின் பக்கம் திரும்பினாள். சார், அண்ணனை பத்தி நீங்களே அப்படி நினைக்கிறீங்க? அவர் குண்டடிப்பட்டு செத்து விழுந்ததை என் 2 கண்ணாலையும் பார்த்தேன். உங்க உப்பு திங்கிற எங்களுக்கு அந்த திருட்டெண்ணெல்லாம் வராது சார். அதை கேட்ட அற்புதராஜ் கோட் பாக்கெட்டில் இருந்த தங்க நிற பெட்டிக்குள் இருந்த சிகரெட்டை எடுத்து வாயில் வைத்து பற்ற வைத்து ஊதிக்கொண்டே சொன்னான், பத்மா, உன்னோட அண்ணன் உனக்கு வேணும்னா உத்தமனா இருக்கலாம். ஆனா அவனுடைய நடவடிக்கை கொஞ்ச நாளாவே சரியில்லை. உன்னோட கல்யாணத்துக்கு என்கிட்ட 3 மாசத்துக்கு முன்னால 10,000 ரூபாய் பணம் கேட்டான். நான் அவனுக்கு சாதகமான பதில சொல்லாதனால இப்ப அவனை எடுத்துக்கிட்டேன். உன்னோட அண்ணன் வெங்கடேஷ் இருக்கிற இடம் உனக்கு நல்லாவே தெரியும். இந்த போலீஸ் அமளியெல்லாம் கொஞ்சம் ஒயிட்டும் தான் 2 பேரும் காத்துக்கிட்டு இருக்கீங்க. உண்மையை சொல்லு. அதை கேட்ட பத்மா அற்புதராஜையே வெறித்து பார்த்தாள். அவன் பேசிவிட்ட பிறகு இன்ஸ்பெக்டர் பேச ஆரம்பித்தார். இதோ பாருமா, உண்மையை ஒத்துக்கிட்டா பணத்தை திருப்பி கொடுத்துட்டா ஒரு பிரச்சனையும் இல்லை. நாங்களா கண்டுபிடிச்சா பிரச்சனை விபரீதமாயிரும், பாத்துக்கோ. இருவர் பேச்சையும் திகிலாக பார்த்து கொண்டே கேட்டாள் பத்மா. என்ன சொல்ற பத்மா? அற்புதராஜ் கேட்க பத்மாவின் கண்களில் நீர் கலகலவென்று நிரம்பியது. கூப்பிய கைகளோடு அற்புதராஜை பார்த்தாள். உங்க மனசுல கை வச்சு சொல்லுங்க சார், என் அண்ணன் அந்த மாதிரி செய்யக்கூடியவரா? அவன் அமைதியாக நிற்க டீஃபாய்க்கு மேலே இருந்த தொப்பியை எடுத்து தலையில் பொருத்தி கொண்டு இன்ஸ்பெக்டர் சொன்னார், மிஸ்டர் அற்புதராஜ், நான் ஸ்டேஷனுக்கு போறேன். நான் முன்னாடி இருந்த அந்த பொண்ணு உண்மையை பேசாது. நீங்க நல்லா நைஸா விசாரிங்க. நான் போயிட்டு ஈவினிங் வரேன். தேங்க்யூ இன்ஸ்பெக்டர்.
அற்புதராஜ் இன்ஸ்பெக்டருக்கு கை குலுக்கி அவரை அனுப்பி வைத்தான். அவருடைய ஜீப் புறப்பட்டு போனதும் அற்புதராஜ் தன் கையில் புகை விட்டு கொண்டிருந்த சிகரெட்டை ஆஸ்ட்ரையில் இட்டு நசுக்கினான். பிறகு பத்மாவை பார்த்து சிரித்து கொண்டே சொன்னான், என்ன பத்மா, ஒரு பதிலுமே பேசாம சும்மாவே நிக்கிறா? உங்களால என்ன வேணும்னாலும் பேச முடியும், நீங்க பேசுறீங்க. உங்க எஸ்டேட்லயே காசுக்கு ஆசைப்படாம உண்மையா உழைச்ச ஒரே ஆத்மா என் அண்ணன் மட்டும்தான். இப்போ அவரும் உயிரோட இல்ல, அதான் உண்மை சார். அதை கேட்ட அற்புதராஜ் சிரித்தான். உனக்கு ஒரு ஆச்சரியமான விஷயம் சொல்லட்டுமா பத்மா? சொல்லுங்க, என்னது? அற்புதராஜ் மெல்ல அருகே நடந்து வந்து பத்மாவின் கன்னத்தில் தன் மூச்சு காற்று படும்படியாக சொன்னான், உன் அண்ணன் வெங்கடேஷ் உயிரோட தான் இருக்கான், அதுவும் என்னோட கஸ்டடியில. நீ நினைக்கிற மாதிரி அவன் இன்னும் சாகல. அதை கேட்ட பத்மா அதிர்ந்து போய் ஸ்தம்பித்து போனாள். அத்தியாயம் 10. என்ன 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 சொல்றீங்க? அண்ணன் உயிரோடு இருக்காரா? நிஜமாவா? நிஜமாவா சொல்றீங்க? ஆனந்த கண்ணீர் வர பரவசமாக கேட்டாள் பத்மா. அவளை அரை புன்னகையோடு பார்த்தான் அற்புதராஜ். நான் கொலை கூட பண்ணுவேன், ஆனா பொய் மட்டும் சொல்லவே மாட்டேன் பத்மா. என்னோட பர்சனல் ரூம் வரைக்கும் வரியா? உங்க அண்ணன் உயிரோடு இருக்கிறத நம்ப வைக்கிறேன். வா. பத்மா தயங்கினாள். அட தயங்காத பத்மா, இப்ப எதுவும் பண்ண மாட்டான், வா. அற்புதராஜ் முன்னால் நடக்க அவன் பின்னால் கனக்கர இருதயத்தோடு வேகமாக தொடர்ந்தாள் பத்மா. 4-5 அறைகளை கடந்து உள்ளே தனியாக தெரிந்த ஒரு அறைக்குள் அற்புதராஜ் நுழைந்தான். கதவை சாத்தி தாழிட்டு விட்டு பீரோவின் நம்பர் லாக்கை திறந்து அந்த பழுப்பு நிற கவரை எடுத்தான். அதிலிருந்து சில போட்டோக்களை உருவி பத்மாவிடம் நீட்டினான். போட்டோக்களை பார்த்த பத்மா அதிர்ந்து போனாள். எல்லாமே வெங்கடேஷின் போட்டோக்கள். தொடையில் கட்டப்பட்ட பெரிய பேண்டேஜ் துணியோடு வெங்கடேஷ் கட்டிலில் படுத்து கிடந்தான். கண்கள் சோர்வாக திறந்தபடி தெரிந்தது. பத்மாவின் முகம் குப்பென்று மலர்ந்தது. அண்ணன் 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 உயிரோடு தான் இருக்காரா? எங்க இருக்காரு, எங்க இருக்காரு என்று கேட்க அற்புதராஜ் சிரித்தான். பயப்படாத பயப்படாத பத்மா, உன் அண்ணன் என் கஸ்டடியில நிம்மதியா இருக்கான். அவரை எதுக்கு இப்படி அடைச்சு வச்சிருக்கீங்க? போலீஸ் கிட்ட ஏன் நீங்க பொய் சொன்னீங்க? உண்மையை சொல்லிருக்கலாமே. அதெல்லாம் சொல்ல முடியாது பத்மா. சில விஷயங்களை அண்டர் கிரவுண்ட்ஸ்ல பண்ணாதான் சக்சஸ்ஃபுல்லா அமையும். அவன் செத்து போயிட்டா நினைச்சு ஓடி போயிட்டேன். ஆனா எங்க ஆளுங்க அவ்வளவு முட்டாள்தனமா ஒருத்தனை நெஞ்சில சுட மாட்டாங்க. உன்னோட அண்ணனுக்கு குண்டு தொடையில தான் பாஞ்சிருக்கு. அவங்க உங்களோட ஆட்களா? பத்மா வாய் உலர்ந்து அதிர்ந்து போய் கேட்டாள். சந்தேகமே வேணாம் பத்மா. பஸ்ஸை வழி மறைச்ச அந்த 5 பேரும் சரி, பங்களாவில் இருந்த கொரடரு, ருக்கு, சாவல்தாஸ், அவனோட ஒய்ஃபு, இந்த 4 பேரும் சரி, என்னோட உப்ப சாப்பிட்ற ஆளுங்க தான். அதிர்ந்து போய் பார்த்தாள் அற்புதராஜை பத்மா. எதுக்காக எதுக்காக என்னையும் என் அண்ணனையும் இப்படிலாம் பண்ணீங்க? சொல்றேன், அப்படி உட்கார் பத்மா, சொல்றேன். அற்புதராஜ் சொல்லிவிட்டு கண்ணாடி செல்ஃபுக்கு போய் கண்ணாடி சட்டத்தை நகர்த்தி அந்த விஸ்கி பாட்டிலை எடுத்து வந்தான். அருகில் இருந்த கிளாஸில் விஸ்கியை ஊற்றி தண்ணீரை ஊற்றி ஐஸ் கியூபை போட்டு வாய்க்கு வைத்துக் கொண்டே திரும்பினான். போன மாசம் நடந்த சம்பவம் இது பத்மா. ஒரு சாயங்கால நேரம் வேலை முடிச்சுட்டு போறப்ப உன் அண்ணன் என்கிட்ட வந்தான். உனக்கு கூடிய சீக்கிரம் கல்யாணம் பண்ண போறதாவும் அதுக்கு 10,000 ரூபாய் தேவைப்படுன்னு சொன்னான். நான் ரொம்ப யதார்த்தமா, உன் தங்கச்சி இருக்கிற அழகுக்கு அவ மகாராணி மாதிரி வாழணும், என்னால அப்படி வாழ வைக்க முடியும்னு சொன்னேன். அதுக்கு அவன் ஷாக் ஆகி எப்படின்னு கேட்டான். நான் உடனே, நீயும் சம்மதிச்சு உன் தங்கச்சியும் சம்மதிச்சா என்னோட பங்களா கெஸ்ட் ஹவுஸ்லயே சகல சௌரியத்தோட அவ இருக்கலான்னு சொன்னேன். அதுக்கு அவன் எனக்கு எந்த உறவுல அப்படின்னு கேட்டான். நீ எனக்கு பிரதர் இன்லா மாதிரி, உன் சிஸ்டர் எனக்கு ஒய்ஃப் மாதிரின்னு சொல்ல அவனுக்கு ஒரே கோபம். என் தங்கச்சி உனக்கு வப்பாட்டியா அப்படின்னு கேட்டான். சி, அந்த மாதிரி நான் சொல்லாத, உன் சிஸ்டர் எனக்கு ஒய்ஃப் மாதிரின்னு சொன்னேன். உடனே உங்க அண்ணன் வெங்கடேஷுக்கு சுருன்னு மூக்குக்கு மேல கோவம் வந்துருச்சு. இந்த மாதிரி மோசமான எண்ணத்தை வச்சிட்டு இருக்க உங்ககிட்ட வேலை பார்க்க மாட்டேன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டான். நான் அப்படிலாம் விட்டுற முடியாதுல்ல. அவனை தடுத்து நிறுத்தி, நீ வேலையை விட்டு உடனே போக முடியாது, ஏற்கனவே போட்டிருக்கிற ஷரத்துப்படி நீ 3 மாசம் வேலை பார்த்துட்டு தான் போகணும், வாங்கின அட்வான்ஸ் 2,000 ரூபாயும் கொடுத்துட்டு தான் போகணும்னு சொன்னேன். அதே மீறி போனா விவகாரம் போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் போயிடும்னு பயமுறுத்தினேன். அதை கேட்ட ஆளு அப்படியே சுருண்டு போயிட்டான். 3 மாசம் தானே, பல்ல கடிச்சு நாளை கடத்திடலாம் ஓட்டிலான்னு நினைச்சுக்கிட்டு கடுகடுன்னு போயிட்டான். இதையெல்லாம் அதிர்ந்து போய் கண்கள் விடிய பத்மா கேட்டுக்கொண்டிருந்தாள். அற்புதராஜ் விஸ்கியை குடித்து விட்டே சொன்னான். உன்னோட அண்ணன் உன்கிட்ட சொல்லலன்னு தெரியுது, மானஸ்தன் சொல்லல. அப்புறம் கதையை கேளு.
3 மாசம் டைம் இருக்கே, இந்த 90 நாளுக்குள்ள உன்னை தாலி கட்டாத ஒய்ஃபா இந்த பங்களாக்குள்ள கொண்டு வரணும்னு ஆசைப்பட்டேன். லேசா பாப்கார்ன் மாதிரி ஒரு திட்டம் போட்டேன். கோயம்புத்தூர் போய் டீ டிப்போ பணத்தை கலெக்ட் பண்ணிட்டு பஸ்ல திரும்புறப்ப பஸ்ஸை நிப்பாட்டி உங்க அண்ணனை தாக்கி பணத்தை தட்டிட்டு வர மாதிரி என் ஆட்களை அனுப்பி வச்சேன். திட்டப்படி அவங்களும் தாக்குனாங்க. ஆனா அந்த ஆர்மி மேன் உதவிக்கு வந்ததுனால நீயும் உன் அண்ணனும் பஸ்ல இருந்து குதிச்சு தப்பிச்சு போயிட்டீங்க. என் ஆளுங்க அவங்கள துரத்திருக்கானுங்க. அற்புதராஜ் பேச்சை நிறுத்தி விட்டு விஸ்கி டம்ளரை எடுத்து அதில் இருக்கும் விஸ்கியை ஒரே மூச்சாக குடித்து விட்டு கிளாஸை வைத்து வாயை தொடத்து கொண்டே சொன்னான். சில சமயம் நாம போற திட்டம் கோணல் மணலா போற மாதிரி இந்த பிளான் அந்த மாதிரி மாறிடுச்சு. என் ஆளுக்கு பயந்த ஒன்று நீங்க என்னோட அண்டர் கிரவுண்ட் வேலைக்காகவே வாங்கியிருக்கிற அந்த பங்களாவுக்குள்ள தஞ்சை அடைஞ்சிட்டீங்க. பகல் நேரத்துல குடியிருக்கிற பங்களா மாதிரியும் ராத்திரி நேரத்துல எங்களுக்கு பயன்படுற மாதிரி இருந்த அந்த பங்களாவில் நீங்க 2 பேரும் உள்ள பூந்ததுமே என் தொழில் பார்ட்னரு சாவல்தாஸ் நர விக்கையும் மீசையும் அப்பிக்கிட்டு கவுடரா நடிக்க ஆரம்பிச்சிட்டான். வேலைக்கார பொண்ணும் உதவி பண்ணிட்டான். நீங்களும் நம்பினீங்க. ஆனா கூடிய சீக்கிரமே உண்மையை தெரிஞ்சுக்கிட்டீங்க. தப்பிச்சு ஓட பாத்தீங்க. உங்க அண்ணன் தொடையில குண்டடி வாங்கி கீழே விழுந்துட்டான். நீ தப்பிச்சு ஓடி போய் லாரில ஏறின. தப்பிச்சுட்டு போற நீ எப்படியும் போலீஸோட வருவான்னு தெரியும். அதனாலதான் எல்லாத்தையும் மாத்திட்டு பூனை மாதிரி இருந்துட்டேன். இவ்வாறு அவன் சொல்ல சொல்ல பத்மா பிரமித்தாள். அந்த பிரமிப்பு கொஞ்சம் கொஞ்சமாக கோபமாக மாற பிறகு கத்த ஆரம்பித்தாள். அடா பாவி, இப்போ உனக்கு என்ன வேணும்? அதை கேட்ட அவன் சிரித்தான். இப்பவும் எனக்கு நீ தான் வேணும் பத்மா. நான் செத்தால் அது நடக்காதுன்னு உன் அண்ணன் என்கிட்ட சவால் விட்டான். அவன் சவால்ல தோக்கணும். நான் ஆசைப்பட்ட நீ என் கட்டில வந்து உட்காரணும். அது மட்டும் நடக்காதுரா பத்மா சொல்ல, இப்படியெல்லாம் கத்தி எந்த பிரயோஜனமும் இல்லை பத்மா. உனக்கு இன்னும் 2 நாள் டைம் தரேன். நாளைக்கு மறுநாள் புதன்கிழமை ராத்திரி 8 மணிக்கு டிரைவர் காதர் பாட்சா உன் வீட்டுக்கு காரை கொண்டு வருவான். அதுல ஏறி என் பங்களாவுக்கு நீ வர. எனக்கு தாலி கட்டாத ஒய்ஃபா இருக்க நீ சம்மதிக்கிற. அன்னைக்கு ராத்திரியே என்னோட பெட்டை நீ ஷேர் பண்ற. நோ நோன்னு நீ சொன்னா உங்க அண்ணன் அந்த நிமிஷமே நோ மோர் ஆயிடுவான். என்ன பஞ்சு நல்லா இருக்கா? கோயம்புத்தூர்ல கலெக்ட் பண்ணிட்டு வந்த பணத்தை உங்க அண்ணன் தான் எடுத்துட்டு ஓடிட்டான்னு எஸ்டேட் பூராவும் ஒரு பொருளையே கிளப்பி விட்டுருக்கேன். இனிமே அது ஊர் பூரா பரவிடும். உங்க அண்ணன் திருடன்னு பேர் எடுக்கிறத நீ விரும்புறியா பத்மா? யூ 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 பிளடி ராஸ்கல். எஸ் பத்மா, ஐ அக்செப்ட் தட் வேர்ட். நான் ராஸ்கல் தான். ஆனா அந்த ராஸ்கலுக்கு நீ வேணும். காலம் பூராவும் படுக்கறையில நீ வேணும். யோசி பத்மா. வீட்டுக்கு போய் நல்லா படுத்துக்கிட்டு யோசி. நல்லா யோசனை பண்ணி ஒரு முடிவுக்கு வா. நான் நினைச்சா இப்ப கூட என்னால தொட முடியும். ஆனா நான் அதை விரும்பல. உன்னோட பர்மிஷனோட தான் நான் உன்னை தொடணும். அதுல தானே ஒரு த்ரில் இருக்கு. அதையெல்லாம் கேட்ட பத்மா அழுகையோடு போக திரும்பினாள். 1 நிமிஷம் நில்லு பத்மா நின்றான். இதையெல்லாம் கேட்டுட்ட. ரொம்ப புத்திசாலி பொண்ணு மாதிரி போலீஸுக்கு போயிடாத. நீ இந்த ரூமை விட்டு தாண்டுற மறு நிமிஷமே எல்லாத்தையும் மாத்திருவேன். உங்க அண்ணனுடைய போட்டோ இருக்கிற இடமே தெரியாது. ஏற்கனவே ஒரு வாட்டி போலீஸ் உன் பேச்சை நம்பி அந்த பங்களாவுக்கு வந்து ஏமாந்து போயிட்டாங்க. பாவம், அவங்கள நீ ரொம்ப சிரமப்படுத்திட்ட. இனிமே அப்படி படுத்தாத. போய் சாவகாசமா யோசனை பண்ணு. நாளை கழிச்சு மறுநாள் புதன்கிழமை ராத்திரி 8 மணிக்கு என் டிரைவர் காதர் பாட்சா வீட்டுக்கு வருவான். கொஞ்சம் மேக்கப் பண்ணிட்டு வந்து சேரு. தீயாக முறைத்தாள் பத்மா. முறைக்காத. முறைச்சாவும் அழகு ஒரு மாத்து கம்மியாவது பாரு. போ சொல்லிவிட்டு சிரித்தான் அற்புதராஜ். பத்மா அழுகையோடு புறப்பட்டாள். அத்தியாயம் 11. பாதி அழுகையோடும் பாதி கோபத்தோடும் அனைத்து விஷயத்தையும் பத்மா சொல்ல அதை கேட்ட சுசீந்திரன் அதிர்ந்து போனான், அயர்ந்து போனான். அந்த குடலொரு குளிரிலும் உடம்பு வியர்த்திருந்தது. அவன் சொன்னான், உன் டெலிகிராம் வந்தப்ப நான் ரொம்பவும் ஆடி போயிட்டேன் பத்மா. நம்ம கல்யாண மேட்டர் அதை அனுப்பியிருக்கேன்னு நினைச்சேன். ஆனா இங்க வந்து பார்த்தா இப்படி இருக்கே. என்ன பண்ணலாம் சொல்லுங்க? போலீஸுக்கு போயிடலாம் பத்மா. அவங்க நம்புறாங்களோ இல்லையோ அந்த அற்புதராஜ் இப்படியெல்லாம் சொன்னான்னு சொல்லி வைக்கலாம். வேணாம் சுசி. அந்த அற்புதராஜை பத்தி உங்களுக்கு தெரியாது. நிமிஷத்துக்கு நிமிஷம் அவன் மாறுவான். நம்ம போலீஸை கூட்டிட்டு போற நேரம் எப்படி இருப்பான்னு நமக்கு சொல்ல முடியாது. நீயே அவனுக்கு ரொம்ப பயப்படுற பத்மா. பயப்பட்டு தாங்க ஆகணும். என் உயிரை பத்திலாம் நான் கவலைப்படல. எனக்கு எல்லாமமா இருந்து என்னை வளர்த்த அண்ணன் அவன்கிட்ட மாட்டிக்கிட்டு இருக்காரு. அவர் உயிரோட வெளியே வர வேண்டாமா? அதுக்கு தான் பயப்படுறேன். அவன் யோசித்துக் கொண்டே தூரத்தில் தெரிந்த மலைத்தொடர்களை பார்த்தான். அப்ப என்னதான் பண்ணலான்னு சொல்ற பத்மா? அதை கேட்க தான் உங்களை கூப்பிட்டேன். நான் வேணா நேரா பங்களாக்கு போய் அவனை பார்த்து பேசட்டுமா? நீங்க என்ன பேச போறீங்க?
நீ ஏன் இப்படிலாம் செய்யற? இதெல்லாம் நியாயமானு கேட்கட்டுமா? புலிக்கிட்ட போய் அசைவம் சாப்பிடான்னு சொன்னா அது கேக்குமா? சபாஷ் சபாஷ். பின்பக்கமாக குரல் கேட்டு இருவரும் திரும்பினார்கள். இருவருமே அதிர்ந்து போனார்கள். அற்புதராஜ் சரிவில் நின்று கொண்டிருந்தான். அருமையான உதாரணமா? என் குணத்தை நீ நல்லா புரிஞ்சு வச்சிருக்கிய பத்மா. தூரத்தில் அவனுடைய மாருதி கார் தெரிய அற்புதராஜ் வேஸ்கோட்டும் குர்தாவும் அணிந்து அங்கு வந்து நின்றான். அவனை பார்த்த இருவருமே வெளிரி போனார்கள். பத்மா அவசர அவசரமாக சுசியிடம் சொன்னான், இவன் 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 தாங்க அந்த அற்புதராஜ். அதை கேட்ட சுசியின் முகம் கோபத்தில் சிவந்தது. அற்புதராஜை நோக்கி சரிவில் இறங்கினான். ஆனால் அற்புதராஜ் மார்புக்கு குறுக்கே கைகளை கட்டிக்கொண்டு அவனையே பார்த்தான். நீ தான் அந்த கோயம்புத்தூர் காதலனா? காதலியை காப்பாத்த வந்தியாக்கும். இவன் பேசிக்கொண்டிருக்கும் போதே அருகே வந்து நின்றான் சுசீந்திரன். நீ எல்லாம் ஒரு பெரிய மனுஷனா? பெரிய மனுஷனை நான் என்னைக்குமே சொன்னதில்ல சுசீந்திரன். நான் சின்ன மனுஷன் தான். ஆமா, எப்ப ஊர்ல இருந்து வந்த? உங்ககிட்ட எதையும் சொல்ல வேண்டிய அவசியம் எனக்கு கிடையாது. அதை கேட்ட அற்புதராஜ் சிரித்தான். சொல்லாத வீடு. அவ்வளோ பெரிய கோயம்புத்தூர்ல நீ காதலிக்க ஒரு பொண்ணா கிடைக்கல. நான் ஏற்கனவே ரிசர்வ் பண்ணி வச்சிருக்கிற இந்த பத்மாவை நீ ஏன் காதலிக்கணும்? நாளைக்கு ராத்திரி என் பங்களாவுக்கு வரப்போறாவ. லிமிட் யுவர் டங் மிஸ்டர். அது முடியாது தம்பி, என் நாக்கு அப்படிதான் பேசும். டேய். சுசீந்திரன் அவசரப்பட்டு அற்புதராஜின் கருத்து சட்டையை பிடித்து கொண்டான். ஆனால் அவன் கோபப்படவில்லை. சிரித்து கொண்டே தட்டிவிட முயற்சி செய்தான். தம்பி, உனக்கு இடது கை பக்கமா? சூப்பர்பா சூப்பர்பா. கொஞ்சம் 20 ஃபீட் தூரத்துல யார் நிக்கிறான்னு கொஞ்சம் பாரு. பார்த்துட்டு அப்புறமா என் சட்டையை புடி. சுசீந்திரனும் பத்மாவும் திரும்பி பார்த்தார்கள். கார் டிரைவர் காதர் பாட்சா கையில் துப்பாக்கியோடு கணத்தை சுரிந்தபடி சிரித்து கொண்டு நின்று கொண்டிருந்தான். சட்டென்று சுசீந்திரன் அவனை விட்டு விலகினான். பத்மா ஓடி வந்தாள். சுசி, அவன் கிட்ட எதுவும் பேசாதீங்க, வாங்க போலாம். பத்மா சொல்ற வார்த்தையை கேளு தம்பி. ஊர்ல போய் வேற நல்ல பொண்ணா பார்த்து கட்டிக்கோ. இந்த கூடலூர்ல வந்து உன் கைவரிசையை காட்டாத, புரியுதா? இந்தா இங்க வா, கொண்டு வந்த லக்கேஜ பேக் பண்ணிட்டு இன்னைக்கே கிளம்பிடு. இவ்வாறு சொல்லிவிட்டு பாட்ஷா வா போலாம் என்று சொல்ல காதர் பாட்ஷாவும் வர இருவரும் இறங்கி காரை நோக்கி சென்று காரில் புறப்பட்டார்கள். சுசீந்திரன் அவனையே வெறித்து பார்த்தான். பத்மாவின் கண்களில் அழுகை வர மெல்ல நடந்து வந்து சுசியின் தோலை பற்றி கொண்டாள். அத்தியாயம் 12. புதன்கிழமை ராத்திரி இரவு 7:45. அற்புதராஜின் பிரத்யோக அறை. அவனுடைய உதடுகள் சிகரெட்டை புகைத்துக் கொண்டிருக்க எதிரே பவ்யமாக கார் டிரைவர் காதர் பாட்ஷா வெள்ளை யூனிஃபார்மில் தலையில் தொப்பியோடு இருந்தான். புறப்படு. சரி சார். அப்புறம் அந்த கோயம்புத்தூர்காரனை பத்தி கவலைப்படாத. நீ காரை கொண்டு போய் வாசலை நிறுத்து, அவளே வந்து ஏறிக்குவா. ஓகே சார். புறப்படு. சரியா 8 மணிக்கு அவ வீட்டு வாசல நீ நிக்கணும். சரி என்று சொல்லி காதர் பாட்ஷா புறப்பட்டான். ஏய், ஒரு நிமிஷம், பிஸ்டல் வச்சிருக்கியா? வச்சிருக்கேன் சார். நல்லது நல்லது, கூடவே வச்சுக்கோ. இவ்வாறு சொல்ல காதர் பாட்ஷா பிரத்யோக அறையிலிருந்து வெளிப்பட்டு தூரத்தில் போர்ட்டிகோவில் நின்று கொண்டிருந்த காரை நோக்கி போனான். சரியாக 8 மணி. பத்மாவின் வீட்டு வாசலில் காரை நிறுத்தி ஹார்ன் அடித்தான் காதர் பாட்ஷா. பாதி திறந்திருந்த கதவு வழியாக பத்மா சுவருக்கு முட்டு கொடுத்து உட்கார்ந்து கொண்டிருந்தாள். திரும்பவும் ஹார்ன் அடித்தான். பத்மா அசையாமல் அப்படியே உட்கார்ந்திருந்தாள், வெறித்த பார்வையோடு. காதர் பாட்ஷாவுக்கு லேசான கோபம் வர காரை விட்டு கீழே இறங்கி வீட்டு வாசற்படியில் நின்றான். பத்மா. அவள் திரும்பினாள். புறப்படு. பத்மா அவனையே பார்த்தாள். என்ன பார்க்கிற பத்மா? புறப்படு. உன் முறப்பெல்லாம் இங்க வச்சுக்காத, அங்க போய் வச்சுக்கோ. புறப்படு புறப்படு, நேரமாச்சு, சார் காத்துக்கிட்டு இருக்காரு. பத்மா எழுந்தாள். ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணு, வந்துடுறேன் என்று மெல்லிய குரலில் சொல்லி உள்ளே போனாள். எங்க போறா இவ? தலையை நீட்டி உள்ளே எட்டி பார்த்தான் காதர் பாட்ஷா. உள்ளே இருந்த சாமி படங்களுக்கு முன்னால் நின்று கூப்பிய கைகளோடு கண்மூடிக்கொண்டாள் பத்மா. அதை பார்த்து கொண்டிருந்த காதர் பாட்ஷாவுக்கு சிரிப்பு வந்தது. எந்த கடவுளும் உன்னை காப்பாற்ற முடியாது பத்மா. வாய்க்குள் முனகிக் கொண்டபடி பத்மாவையே பார்த்து கொண்டிருந்தான். அத்தியாயம் 13. கை கடிகாரத்தை பார்த்தான் அற்புதராஜ். மணி 8:20. ரத்தத்தில் கலந்திருந்த விஸ்கி மூளையின் உதவியோடு கலர் கலரான கனவுகளை பிரசவித்துக் கொண்டிருந்தது. காதர் பாட்ஷா எந்த நிமிடமும் பத்மாவோடு வரலாம். பிரத்யோகாரின் கிழக்கு பக்க ஜன்னலை திறந்து வைத்து அதன் வழியே தொலைவில் தெரியும் போர்ட்டிகோவை பார்த்து கொண்டே இருந்தான். அவன் பார்த்த அதே நிமிடம் காருடைய வெளிச்சம் போர்ட்டிகோவில் மீது பட எண்ணெய் தரையில் வழுக்கிற மாதிரி பின்னாடியே கார் வந்து நின்றது.
ஜன்னல் வழியே ஆர்வமாக எட்டி பார்த்தான் அற்புதராஜ். வெள்ளை ஆடை அணிந்த டிரைவர் சீட்டிலிருந்து இறங்க அவள் போர்ட்டிக்கோ படியேறினாள். அற்புதராஜ் ஜன்னலை சாத்திவிட்டு சோபாவுக்கு வந்து சாய்ந்தான். அறையில் அரை வெளிச்சம். வரப்போவும் பத்மாவுக்காக காத்திருந்தான். 2வது நிமிட ஆரம்பத்தில் பத்மா ஒடுங்கிக் கொண்டே உள்ளே வந்தாள். பின்னால் டிரைவர் தெரிந்தான். வா பத்மா வா, அற்புதராஜ் சொன்னான். பத்மா பதில் பேசாமல் நின்றாள். காதர் பாட்ஷா, சார் இனி நீ போகலாம், காலை டியூட்டிக்கு வந்துரு. ஆனால் அவன் அசையாமல் நின்று கொண்டிருந்தான். பாட்ஷா, உங்ககிட்ட தான் சொல்றேன், காதல் விழல, கிளம்பு. சாரி சார். இவ்வாறு சொன்னவன் சிரித்தான். கையில் துப்பாக்கி மண்டி போட்டு உட்கார்ந்து கொண்டிருந்த அற்புதராஜின் மார்பை பார்த்து துப்பாக்கியை வைத்தான். பாட்ஷா! அற்புதராஜ் அதிர அவன் சிரித்தான். ஆனால் அது பாட்ஷா போல் இல்லை. பின்ன யார் அது? யாரா இருக்கும்? அவன் பார்க்க அங்கு டிரைவர் உடையில் சுசீந்திரன் இருந்தான். உன்னோட டிரைவர் காதர் பாட்ஷா இந்நேரம் ஒரு நீளமான மயக்கத்துல பத்மா வீட்டு சவுத்துல சாஞ்சு கிடப்பான். அற்புதராஜ் காரை நிறுத்திட்டு வந்து உள்ள வந்து எட்டி பார்த்த காதர் பாட்ஷாவை இந்த மயக்க மருந்து கர்ச்சிப்பால அசால்ட் பண்ணவன் நான் தான். அவன் யூனிஃபார்ம் என் உடம்புக்கு எவ்வளவு கச்சிதமா புரிஞ்சிருக்கு பாத்தியா? நான் அற்புதராஜே, நான் ரொம்ப ஆச்சரியமா பாக்குற. இதையெல்லாம் பார்த்து கொண்டிருந்த அவன் விரவையோடு எச்சில் ஒழுகினான். அவனுடைய பார்வை சுசீந்திரன் கையில் இருந்த துப்பாக்கி மேலே இருந்தது. என்ன பாக்குற அற்புதராஜு? இந்த பிஸ்டல் என்னது கிடையாது, உன் டிரைவரு காதர் பாட்ஷாவோடது தான். நல்லா துப்பாக்கி முழுக்க தோட்டா இருக்கு போல இருக்கே. இவ்வாறு சொல்லிக்கொண்டே அருகே வந்தான். சுசீந்திரனுடைய கையில் இருந்த பிஸ்டல் அற்புதராஜின் மேல் அழுத்தமாக ஒட்டி இருந்தது. பத்மா ஓடி போய் கதவை சாத்தினாள். அற்புதராஜை சட்டென்று இழுத்து அவனுடைய நெற்றி பாகத்தில் துப்பாக்கியை வைத்து, சொல்லு, பத்மாவோட அண்ணன் போட்டோஸ் எங்க வச்சிருக்க சொல்லு. நான் அதை கிழிச்சிட்டேன். பொய் சொல்ற, பச்சையா பொய் சொல்ற. அடுத்த வாட்டி பொய் சொன்ன நான் பேச மாட்டேன். இந்த ஒரு ட்ரிகர் அழுத்தணும்னு வச்சுக்கோ, தலை சின்ன பின்னமா போயிடும். அப்புறம் பத்மா இல்ல, பரலோகம்தான் உனக்கு. அதை கேட்டு அவன் முகம் வியர்த்தது. உதடுகளில் ஈரம் காய்ந்து போனது. சொல்லு. அதான் சொன்னல, கிழிச்சிட்டேன். அவன் திரும்பவும் அதையே சொல்ல சுசீந்திரன் தனது வலது முழங்காலால் அற்புதராஜுடைய இடுப்பு பகுதியில் ஓங்கி அடித்தான். பிறகு காதருகே ஒரு தோட்டா சைலன்சர் உதவியால் சர்ரென்று போனது. அவ்வளவுதான். அற்புதராஜ் அலறி போனான். நோ நோ, சுடாத சுடாத. அப்ப சொல்லு, போட்டோஸ் எங்க வச்சிருக்க? அந்த பீரோக்குள்ள கீழ்த்தட்டு லாக்கர்ல இருக்கு. சாவி? சட்டை பையிலிருந்து எடுத்து கொடுத்தான். சாவியை வாங்கி பத்மாவிடம் கொடுத்தான் சுசீந்திரன். போய் எடுத்துட்டு வா பத்மா. பத்மா சாவியோடு போய் 5 நிமிடம் கழித்து வெங்கடேஷன் போட்டோக்களோடு வந்தாள். முகத்தில் ஒரு நட்சத்திர பிரகாசம். போட்டோ இருக்கா? இனிமே கண்டிப்பா போலீஸ் நம்புவாங்க. 100க்கு டயல் பண்ணி ரிசீவரை என்கிட்ட கொடு, நான் மற்ற விஷயத்த சொல்றேன். இவ்வாறு சுசீந்திரன் சொல்ல பத்மா நிம்மதியான மனதோடு டெலிபோனை நெருங்கி 100க்கு டயல் செய்தால் கதை முற்றும். நிமிஷத்துக்கு நிமிஷம் அப்படின்ற தலைப்புக்கு ஏத்த மாதிரி கிரைம் கதை மன்னன் ராஜேஷ்குமார் ரொம்ப அழகா இந்த நாவலை எழுதியிருக்காரு. இந்த கதையை படிக்கும் போதும் கேட்கும் போதும் அடுத்த பத்மாவுக்கு என்ன ஆகும் அப்படின்ற ஆவல், அந்த ஆதங்கம் நம்ம மனசுல தானாவே வந்துடும். இந்த ஆடியோ புக்கை பத்தின உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல நீங்க சொல்லுங்க. இந்த மாதிரி நிறைய ராஜேஷ்குமார் அவர்கள் எழுதின பல கிரைம் கதைகள் நம்ம டீப் டாக்ஸ் தமிழ் ஆடியோ புக் சேனல்ல நல்ல ஆடியோ தரத்துல இருக்கு. அதையும் நீங்க கேளுங்க. வாழ்க்கையில எது வேணாலும் எந்த நிமிஷமும் நமக்கு மாறலாம். இருந்தாலும் நம்மளுடைய குடும்பத்தோட பாதுகாப்பை நாம உறுதி பண்ணணும். அதுக்கு கண்டிப்பா நீங்க டேர்ம் இன்சூரன்ஸ் எடுக்கணும். பாலிசி பஜார் வெப்சைட் லிங்கை நான் கீழே கொடுத்திருக்கேன். அதை ஓபன் பண்ணி உங்க பேரு, போன் நம்பரை போட்டு உங்களுக்கு பிடிச்ச சரியான பிளானை சூஸ் பண்ணி உங்க குடும்பத்துக்கு ஒரு பாதுகாப்பை கொடுங்க. இந்த மாதிரி பல தமிழ் ஆடியோ புக்ஸ் நீங்க கேட்க நம்ம டீப் டாக்ஸ் தமிழ் ஆடியோ புக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து உங்கள் ஆதரவை கொடுங்க. டீப் டாக்ஸ் தமிழ் ஆடியோ புக்ஸ். நான் உங்கள் தீபன்.